வந்திருக்கிற யாவரையும் கிறிஸ்து நாமத்தினாலே ஃபெய்த் ஃபேமிலி சபையின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அந்த செவ்வாய்க்கிழமை தோறும் அந்த பைபிள் ஸ்டடியில் முடிஞ்சவங்களுக்கு நீங்கள் பங்கு கொள்ளுங்கள். இட் இஸ் மோர் யூஸ்ஃபுல். அது உங்களுக்கு பலமான நன்மையை தரும். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மேலும் அடுத்த படியில் நீங்கள் ஏறுவீங்க, உயருவீங்க, கட்டப்படுவீங்க. ஸோ அதனால் அதுக்கு நேரத்தை கொடுங்க. ஸோ இன்றைக்கி பவுலோட ஒரு முக்கியமான பகுதியை தான் நம்ம பார்க்க போகிறோம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எனக்கு வேதத்தில் ரொம்ப பிடிச்ச அப்போஸ்தலர்கள் ரொம்ப பிடிச்ச ஒரு மனுஷன் வந்து பவுலோட நிருபங்கள், பவுலோட எழுத்து மேக்சிமம் நீங்கள் புதிய பிரமாணத்தில் நீங்கள் மேக்சிமம் பகுதியை பவுல் தான் எழுதியிருக்கிறார். சிலர் பாதி எழுதியிருக்கிறாரு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பாதிக்கு மேலே எதேசும் 3/4% நீங்கள் பவுல் தான் இந்த புதிய பிரமாணத்தை எழுதியிருக்கிறார். அவர் வந்து 12 சீசர்களில் ஒரு சீசன் அல்ல, ஆண்டவரோட கூட நடந்தவர் கிடையாது. பழைய பிரமாணத்தை நல்ல கற்று தேர்ந்தவர், அதில் ஸ்பெஷலான ஆள். ஆனால் இதுக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது. பரிசுத்த ஆவியானவருடைய உதவியில் முழுக்க அவ்வளோ பெரிய ஆழமான வெளிப்பாடுகளை எழுதியிருக்கிறாரு. கூட இருந்த பேதுருவே சொல்கிறான் சாட்சியா. அவ்வளோ பெரிய நீங்கள் அந்த பவுலோட பிரமாணங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்கள் விசுவாச வாழ்க்கையோட தரமே வேறு மாதிரி ஆயிரும், உங்கள் பார்வையே வித்தியாசமாயிரும். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம எப்படி வந்திருக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு இந்த வியாதி சரியாகணும், இந்த குறிப்பிட்ட இந்த பிரச்சனை சரியாகணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், வேலையில் ஒரு ப்ரமோஷன் வரணும், பிஸ்னஸில் நல்லா வளரணும், பிள்ளையை நல்லா கட்டி கொடுக்கணும், பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கணும். இது எல்லாருக்கும் மனசில் எதேசம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இது அல்ல. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் குறித்து தேடுங்கள், மற்ற இவைகளெல்லாம் ஆடட் திங்ஸ். இது உங்களுக்கு ஒரு நீங்கள் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினா ஒரு கூப்பன் கொடுப்பாங்களே, என்னது ஃப்ரிட்ஜை வாங்கிட்டு வரீங்களோ இல்லையா, அந்த கூப்பனில் இருக்கு. அது என்ன ஆஃபர்? அது 5 ரூபாய்க்கு ஃபெவிக்விக். என்னது 5 ரூபாய்க்கு வேணும், புது ஆஃபர் விடுவீங்களா நீங்கள்? ஹல்லேலூயா. ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள். சொல்லுங்க. மற்ற இவைகள் எல்லாம் கொடுக்கப்படும். கொஞ்சம் நீங்கள் நான் இன்னைக்கு பேச போகிறது கொஞ்சம் கவனமாக ஆழமாக இருந்து புரிஞ்சுங்க, இல்லைன்னா புரியாது. எப்படி? கவனமாக இருந்து புரியணும். இப்படியெல்லாம் புரியணும்னு அவசியமாக கேளுங்க, பக்கத்தில் கேளுங்க. இப்படி ஆழமாக புரியணுமா? பிலிப்பியர் 4:13, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என் லைஃப்பில் ரொம்ப இந்த ஊழியத்தில் இந்த ஊழியம் வேணுமா, எனக்கு வாழ்க்கை அடுத்து உண்டா என்று நான் நினைக்க தோண்டின ஒரு அந்த கரெக்டான துளி செகண்டில் என்கிட்ட பேசின வார்த்தை தான், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னன்னே எனக்கு யூகிக்க தெரியல, ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுது, கர்த்தர் எனக்கு பலனை தருவார். நான் சந்திக்க போகிற எல்லா காரியத்துக்கும் கர்த்தர் என் பலனாக இருப்பார்ன்ற நம்பிக்கை அந்த இடத்துல வந்துச்சு. ஹல்லேலூயா. பாருங்க, இங்கே ஒரு ரொம்ப தெளிவாக இருங்க. நீங்கள் எவ்வளோ புரிஞ்சுக்கிறீங்களோ அவ்வளோ ஆசீர்வாதம். எவ்வளோ இந்த பசங்க கேம் ஆடுவானுங்க பார்த்துருக்கீங்களா? எல்லோரும் ஒரே மாதிரி ஆடுறதில்ல, பார்த்திங்களா? பாயிண்ட்ஸ் வச்சு ஆடுவாங்க. ஏ அப்படின்வாங்க பாருங்க. அப்போ ஒவ்வொரு ஆடுற ஆட்டத்தில் வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஆடுற ஆட்டத்தில் வித்தியாசம் இருக்கா? சரி, இந்த கேம் எல்லாம் விடுங்க, ரிஸ்கே இல்லாத விளையாட்டு.
இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஆடி இருப்பீங்க இல்லையா? ஸ்கூலில் படிச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸில் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்திருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு எஃபோர்ட் எடுத்திருப்பீங்க. ஓட்டப்பந்தயம்னா நீங்கள் நல்லா வார்ம் அப் பண்ணுவீங்க. தினமும் அந்த லெக்குக்கு, தைஸுக்கு எல்லாத்துக்கும் நல்ல வார்மிங் நல்லா கொடுப்பீங்க. நல்ல ஒர்க் அவுட் பண்ணால் தான் அடுத்து ஸ்டாமினா வரும் உங்களுக்கு. புரியுதா? நீங்கள் என்ன தான் இயல்பாக நேச்சுரலாக நீங்கள் ஃபிட்டாக இருந்தாலும் அடுத்து நீங்கள் போட்டின்னு வரும்போது அந்த ஃபிட்னஸ் பத்தாது. நீங்கள் மேலும் என்ன செய்யணும்? நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் அதுக்கு. அதே மாதிரி தான் இப்படி ஒரு விஷயம் இருக்குது. நான் இதை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் இதை வளர்க்குறேன். ஸோ இப்படி இதை மனசில் வச்சுக்கோங்க. இங்கே வசனம் சொல்லுது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னால் எல்லாவற்றையும் செய்ய என்னது என்ன உண்டு? எதெல்லாம் செய்ய? எல்லாத்தையும் பேலன்ஸ் உண்டு அப்படின்றோம். அப்படியே வாங்க சப்ஜெக்டுக்குள்ளே போகலாம். 2 கொரிந்தியர் திருப்பிக் கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம். வேறு மாதிரி ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7 நான் படிக்கிறேன், கவனிங்க. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நாம் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அது எப்படி? நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கில் நான் பிரியப்படுகிறேன். இதை நிறைய வேற மாதிரி வியாக்கியானம் பண்ணிட்டாங்க சபைகள். இது வேற மாதிரி வியாக்கியானம் பண்ணிட்டாங்க. பவுலுக்கு ஒரு பெரிய வியாதி இருந்தது. நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போனார். கிம்ஸில் கூட்ட போய் ஒரு 3 மாதம் படுத்திருந்தார். வெள்ளூருக்கு போனார், அங்கேயும் முடியல. அடுத்து வேறு இந்த நோக்கி ஏதாவது மருந்து உண்டான்னு கேட்டார் ஆண்டவர்கிட்ட. என்கிட்டே இல்லைப்பா, என்ன செய்கிறது? அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போ அப்படின்னே போதிச்சாங்க. நீங்கள் கேட்டிருக்கீங்களா இதை மாதிரி? நீங்கள் கேட்கவே இல்லையே, பின்ன எதுக்கு? நான் கேட்டிருக்கேன். சின்ன பிள்ளையிலேருந்தே நான் அப்படியே சபையில் வளர்ந்தனால சிலர் அப்படியே புரிஞ்சுக்கிட்டாங்க. தப்பு இல்லை, கிண்டல் பண்ணுறதில்ல, பட் அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் நீங்கள் இந்த 10, 11, 12, இந்த 13 இந்த 4 அதிகாரங்களை எடுத்து படித்தா பவுல் என்ன சொல்ல வராருன்னு உங்களுக்கு புரியும். பவுலுடைய சரீரத்தில் வியாதி இல்லை. அவர் வியாதியை மேன்மைப்படுத்தவும் இல்லை. வியாதியை மேன்மைப்படுத்தினா கிறிஸ்துவின் உபதேசத்தை என்னது பேசணும். அவர் கிறிஸ்துவின் உபதேசம் என்னாலே என்ன? வியாதியிலிருந்து விடுதலை. அதுதான் நற்செய்தி. வியாதியே இல்லைன்றதான் சுவிசேஷமே. இப்ப வியாதியே இல்லைன்ற சுவிசேஷத்தை சொல்றவர் மாம்சத்தில் எனக்கு ஒரு குட்டு கொடுக்கப்பட்டிருக்குது, இது ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், எனக்கு அவர் கேட்டான்னா பதில் கேட்ட எந்த பதில் சொல்லலை, 2-3 வாட்டி கேட்டுட்டேன், பதிலே சொல்லலை, ஏன் கிருபை உனக்கு போதுன்ட்டாரு. அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ. கடைசி வரைக்கும் அந்த புண்ணு இருக்க தான் செய்யும். 2 நாள் அந்த ஆன்டிபயோட்டிக்கா என்னெல்லாம அப்படி போட்டு இரு, ஆனால் அது அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது முற்றிலும் தவறு. மாம்சத்தில் ஒரு குட்டுன்னா இவர் என்னன்னா, நீங்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல நான் ஒரு விஷயம், இது வந்து ஒரு ஊழியக்காரன் ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கும் ஊழியக்காரன் ஜனங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அது ஒரு ஊழியக்காரனுடைய பிரயாசத்துக்கும் ஒரு சாதா விசுவாசியுடைய பிரயாசத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. என்டையர்லி டிஃப்ரெண்ட், ரொம்ப டிஃப்ரெண்ட். ஊழியக்காரன் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறான் ஜனங்களுக்கு ஊழியம் செய்ய. ஆனால் ஊழியக்காரன் ஒரு பிரயாசத்தை எடுப்பான். அது என்ன பிரயாசம்னு சொல்கிறேன். மாம்சத்தில் ஒரு குட்டுனா
இது சரீரத்தில் இருக்கிற குட்டை அல்ல. சரீரத்தில் விளங்கும் பார்த்தீங்களா, அந்த சரீர குட்டை அல்ல. நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குன்னு எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசத்துக்கும் சத்துரு உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டே இருப்பான், குடைச்சல் கொடுத்துட்டே இருப்பான். உங்களுக்கு ஒரு வியாதி வந்துருச்சுன்னா அந்த வியாதியை சுகப்படுத்துவார் கர்த்தர், சுகப்படுத்திட்டார். மறுபடியும் அந்த வியாதியை உங்களுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு ஒரு பலவீனத்தை உண்டாக்குவான். இருதயத்தில் ஆத்மாவில் ஒரு தேவையில்லாத ஒரு எண்ணத்தை போடுவான். அப்படியே கொண்டு வந்து திரும்ப என்ன செய்வான், மறுபடியும் ஆமாம் ஆண்டவர் ஒன்று சுகமாக்கினாரு, மறுபடியும் ஏன் வந்தது கேட்குற அளவுக்கு அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது பாருங்க. அந்த குழப்பம் இருக்குது. இந்த குழப்பத்தை எல்லாத்தையுமே எப்போவுமே அவன் செஞ்சுட்டு இருப்பான். வியாதி வராதவனுக்கு வியாதி வந்துருன்னு செய்வான், வியாதி வந்தவனுக்கு இனி அவ்வளோதான் சொல்லுவான். இது சொல்லிகிட்டே இருப்பான், இதை இருதயத்தில் எப்போவுமே போட்டுட்டு இருப்பான். இந்த யுத்தத்தை பிசாசு செஞ்சுட்டு இருப்பான். இது விசுவாசிகளுக்கு. ஆனால் ஊழியக்காரனுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு ஊழியக்காரனுக்கு எப்படின்னா, அவன் வாழ்க்கை தனி, அவன் இன்னொரு ஆளுக்கு ஊழியம் செய்யும்போது அந்த ஊழியம் தனி. அது எப்படி போகும் அப்படின்னா, அந்த ஊழியத்தை செய்யும்போது, அந்த ஊழியத்தை அவன் மற்றவர்களுக்கு செஞ்சு போகும்போது அந்த ஆளுக்கு மட்டும் இல்லை நன்மை வருது, தேவனுடைய ராஜ்யத்துக்கே ஒரு பெரிய நன்மை வர்றதுனால அந்த முழு ப்ரெஷரும் எங்கே வரும், ஊழியக்காரண்ட வரும். இந்த ப்ரெஷர் அவனுக்கு பயங்கரமாக இருக்குது. இந்த ப்ரெஷரை என்ன செய்கிறான்னா, ஆண்டவர்கிட்ட போய் கொண்டு நிற்கிறான். ஆண்டவரை, இந்த ப்ரெஷர் எனக்கு, இந்த ப்ரெஷர் பயங்கரமாக இருக்குது, இது பயங்கர டிஸ்டர்பாக இருக்குது, ஏன்? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இது இருக்கும் தான், இந்த ப்ரெஷரு இருக்கும், ஆனால் அந்த ப்ரெஷரை விட வல்லமையானது என் கிருபை. அந்த கிருபை உனக்கு போதும், வேற ஒண்ணுமே நீ எக்ஸ்ட்ரா தேவையில்லை. என் கிருபை உன்னை சூழ்ந்து கொள்ளும், அனுதினமும் உன்னை சூழ்ந்து கொள்ளும். காலைதோறும் புதுசு புதுசா உனக்கு பலத்தை நான் தருவேன், நம்பிக்கையை தருவேன், நன்மையை தருவேன், ஆசீர்வாதத்தை தருவேன், பாதுகாத்து கொண்டே இருப்பேன், நீ பயப்படவே செய்யாதேன்னு சொன்ன உடனே அந்த பலவீனத்தை என்ன செய்யறான், மேன்மை பாராட்டுறான். இப்போதான் நான் சொன்ன முதல் அந்த ஸ்டோரிக்கு வரேன். ஒரு அத்லெட்ஸ், ஒரு ஓட்டப்பந்தயம் செய்கிறவன், இயற்கையாகவே அவன் பாடியில் அந்த ஃபிட்னஸை பெற்றிருந்தாலும் அவன் என்ன செய்யணும், அவன் பின்னால் பயிற்சி எடுக்கணும். எப்படி? பயிற்சி எடுத்து தான் அவன் போட்டிக்கு போகணும். இல்லை இயற்கையாக அவனுக்கு ஓட்டப்பந்தயத்தில் ஒரு அந்த ஃபிட்னஸ் இல்லை, ஆனால் அவனுக்கு ஆர்வம் இருக்குது. அந்த ஆர்வமும் நிச்சயமா அவன் பயிற்சி பண்ணா அந்த ஆர்வத்தின் நிமித்தம் அவன் என்ன செய்வான்னா அந்த போட்டியில் பங்கு கொள்றதுக்கு ஃபிட் ஆயிடுவான். புரியுதா உங்களுக்கு? அப்போ ஊழியக்காரனை பாருங்க, ஒரு ஊழிய செய்கிறீங்க அப்படின்னா அந்த ஊழிய செய்கிறவனுக்கு வருகிற உபத்திரம் எப்படின்னா, அது உபத்திரம் அல்ல, பயிற்சி. வழங்குதா? அது ஒரு வார்ம் அப். சொல்லுங்க, வார்ம் அப். இந்த வார்ம் அப் பண்ணலைன்னா அப்படி பாருங்க, என்னதான் நீங்கள் நீங்கள் இந்த போட்டிகள் எல்லாம் அட்டன் பண்ணுறவங்க பார்த்துருக்கீங்களா, அந்த இடத்துல இப்படி பண்ண பார்த்துருக்கீங்களா? நீங்கள் தலைக்கு சோம்பு இல்லைன்னு நினைச்சிருப்பீங்க. இந்த சச்சின் டெண்டுல்கர் பார்த்தீங்கன்னா இப்படி நீங்கள் இந்த கிரிக்கெட் பார்த்தா தெரியும், அப்படியே இப்படி வைப்பான், டிக் 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 பேட்டை ஃப்ரெண்டோடு தட்டுவான். பயங்கர பந்தா காட்டியா நினைப்பேன் நான், என்னபடி பந்தா காட்டுவேன், என்னடா என்ன பந்தா அப்படின்னு நான் நினச்சேன். அப்புறம் நம்மளும் பேட்டு பிடிச்சப்போ தான் தெரியுது, ஓஹோ கல் இருக்குது, தூள் இருக்குது, இதில் போய் பால் விழுந்துன்னா நம்ம டப்புன்னு நம்ம ஸ்டம்புக்கு அடிச்சிடும், ஆபத்தாக போயிடும் அப்படின்னு நம்ம என்ன சொன்னால தட்டுவேன். கொஞ்ச நாள் அப்படி சச்சனை மாதிரி அந்த ஸ்டைலாக இப்படியெல்லாம் நிற்போம் பாருங்க. பிறகுதான் விளங்குச்சு, இல்லை இது அவனுடைய பாடி லாங்குவேஜ், அவன் பண்ண போகிற அந்த போட்டி, கலந்து கொள்ள போகிற போட்டிக்கு அவன் முன்னாடி ஒரு ஓமம் பண்ணுறான். ஸோ பேட்டெல்லாம் வச்சு இப்படி பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா நீங்கள்? புரியுதா? இந்த மாதிரி ஒரு 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 காரியத்தை ஊழியக்காரன் செய்யணும்.
ஒருத்தருக்கு ஊழியம் பண்ணிட்டு அடுத்தவனுக்கு ஊழியம் பண்ணுறது ஈஸி இல்லை, அது ஒரு வார்மப் இருக்கு. ஏன் ஒரு ஆளுக்கு ஜோம் பண்ணிட்டு இன்னொரு ஆளுக்கு நான் கடக்கடா ஜோம் பண்ணுறேன்ல, அது பண்ணிடலாம். ஆனால் இந்த ஆளுக்கு ஊழியம் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் ஒரே வியாதின்னு வைங்களேன், எல்லாருக்கும் ஒரே கொரோனா, ஒரே கொரோனா, எப்படி இருப்பீங்க? டிஸ்டன்ஸ், 1 hand டிஸ்டன்ஸ் இருக்குன்னு வைங்க. நான் எல்லாருக்கும் வந்து ஜோம் பண்ணுறேன், எல்லாருக்கும் ஜோம் பண்ணாலும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி வியாதி போயிருக்கணுமே இல்லையா? ஆனால் எல்லாருக்கும் ஏன் போகாது? அங்க விசுவாசத்தில் வித்தியாசம் இருக்குது. விசுவாசத்தில் ஏன் வித்தியாசம் இருக்குதுன்னா, விசுவாசத்தில் வித்தியாசம் வர்றதுக்கு கேள்விகளில் வித்தியாசம் இருக்கு, பெற்றுக்கொண்ட வெளிப்பாட்டில் வித்தியாசம் இருக்கு. எப்படி பெற்றுக்கொண்ட விசுவாசம், அதாவது வெளிப்பாடு தான் விசுவாசமா மாறுது. கவனிங்க, நீங்க விசுவாசத்தை எப்படி கற்றுக்கொள்றீங்க? ஒரே வசனம், இதை நீங்க எப்படி கற்றுக்கொள்றீங்க? அது என்ன வெளிப்பாடு? அந்த வெளிப்பாடை பொறுத்து உங்களுக்குள்ள இறங்கும். ஹல்லேலூயா. இந்த அதிகாரத்தை முழுவதும் நீங்க படிச்சீங்கன்னா, பவுல் சாதாரண வெளிப்பாடெல்லாம் உள்ளவன் கிடையாது, சாதாரண ஆள் கிடையாது அவன். அப்படியே மேல இருந்து படிக்கிறேன் பாருங்க, கவனிங்க, நல்ல கவனிங்க. மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே. தொடங்கினோட என்ன சொல்றான்? மேன்மை பாராட்டுறது எனக்கு தகுதியே இல்லை அப்படின்றான். ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுதல்களையும் சொல்லுகிறேன். எப்படி? கர்த்தர் அருளின தரிசனத்தையும் வெளிப்பாட்டை நான் சொல்றேன். கிறிஸ்துக்குள்ளாக ஒரு மனுஷனை அறிவேன். எப்படி? அவன் 14 வருஷத்திற்கு முன்னே, எப்படி ஒரு ஆளை தெரியுமா? அந்த ஆளு 14 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு ஒரு சம்பவம் நடந்தான். என்னன்னா, 3ஆம் வானம் வரைக்கும் அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். எப்படி? 3ஆம் வானம் வரைக்கும் அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பாக இருந்தானோ அதை நான் அறியேன், தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதேசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததையும் வாக்கு கெட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை நான் அறியேன், தேவன் அறிவார். இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன். ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களில் என்று வேறொன்றிலும் மேன்மை பாராட்டேன். விளங்குச்சா? இது விளங்கணும். 14 வருஷத்துக்கு முன்ன ஒருத்தனை அறிவேன்னு சொன்னால் அது யாரு? இவன் தான். யாரு? இவன் தான். இவன் தன்மை மேன்மை பாராட்டாதபடிக்கு அவனை மறைமுகமா சொல்றான். யார சொல்றான்? பவுல் மறைமுகமா சொல்றான். ஏன்னா 3ஆம் வானம் செத்தது போல செத்துட்டான். பவுல நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்க செத்துட்டான்னு தூக்கி போட்டிருப்பாங்க. கல்லடி வாங்கியிருப்பான், மிளார்களால் அடி வாங்கியிருப்பான். அவன் வாங்காத அடியே கிடையாது, அவ்வளோ அடி இந்த சரீரத்தில் வாங்கியிருக்கிறான். தூக்கி செத்தான்னு போட்டிருப்பாங்க பாருங்க. தேவனோடு கூட இருந்து அவன் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டானான். அந்த இடத்துல அவன் சரீரத்தில் ஜீவன், அந்த ஜீவன் இந்த சரீரத்தில் இருந்ததோ இல்லையோ அது எனக்கு தெரியாது, தேவன் அறிவார். அவனை தான் சொல்றான். ஆனால் மேன்மை என்ன, நான் மேன்மை பாராட்டக்கூடாதபடிக்கு அப்படின்னு சொல்றான். நான் சொல்றேன் இப்போ உங்களுக்கு இந்த மேட்டர், இந்த கண்டென்ட் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இப்போ நீங்கள் நிறைய சாட்சிகளை கேட்டிருப்பீங்க. அந்த சாட்சிகள்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னா, நான் பரலோகத்துக்கு போனேன், செத்துட்டேங்க, அங்கே பரலோகத்தில் மோசையை பார்த்தேன், ஆபிரகாமை பார்த்தேன், ஏசப்பாவும் பார்த்தேன், பயங்கரமாக இருந்தது, நான் போகிறேன்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டேன், இதெல்லாம் சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? உண்மைதான், அது பொய் இல்லைங்க, உண்மைதான். சார் அப்படிலாம் சாட்சி கேட்டது இல்லையோ? நிறைய சாட்சிகள் இருக்கே. நீங்கள் ஒன்றும் கேட்குறது, நம்ம என்ன கேட்குறது? பாருங்க,
இப்போ இவன் என்ன சொல்ல வரான்னா, நான் மேலே வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறேன், செத்து பிழைச்சிருக்கேன், அவ்வளோ பெரிய 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 வெளிப்பாடுகளை பெற்றிருக்கிறான். அதை சொல்ல முடியாது இவனுக்கு, சொன்னா புரியாது ஜனங்களுக்கு. அது ஒரு சைடு இருக்க, இவன் என்ன சொல்றான்னா, நான் எவ்வளோ பெரிய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டாலும் என் அப்பனுக்காக ஓட்டப்பந்தயத்தில் ஓட வேண்டிய ஓட்டப்பந்தயத்துக்கு பின்னாடி நாம் படுற வேதனை இருக்கு பார்த்தீங்களா, அந்த பிரயாசம் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் பெருசுன்றான். உங்களுக்கு புரியுதா? சரீரத்தில் கொடுக்கப்பட்ட குட்டு என்ன மேட்டர்னா, இங்கே பாருங்களேன். இப்போ நான் சுனிதா சிஸ்டர் இருக்காங்க, அவங்க ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிற அளவு என்னன்னு எனக்கு தெரியுது, இவ்வளோ தான் புரிஞ்சுப்பாங்க. ஆனால் எனக்கு எவ்வளோ தெரியும், இப்படி தெரியும். ஆனால் அவங்களுக்குள்ள அதை போய் நான் சொன்ன அவங்களுக்கு அது பத்துமானா அதுக்கு இறங்காது. அவங்களுக்குள்ள போகாத ஒன்றை நான் வேணும்னே திணிச்சாலும் அவங்களுக்கு வேலைக்கு ஆகாது. சர்ச் ரொம்ப புரிஞ்சுக்கோங்க, சபை ரொம்ப தேவையான ஒன்று. நான் எவ்வளோதான் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டாலும் சபை அதுக்கான அந்த 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 தகுதி, அதாவது அதுக்கான பலன் இல்லாத வரைக்கும் சபைக்கு அது கொடுக்க முடியாது. அப்படி நான் கொடுக்கறது பிரயோஜனம் இருக்காது. நான் இப்போ கொடுத்துட்டேனாலும் உங்களுக்கு அது பிரயோஜனம் இருக்கு. அந்த வெளிப்பாடு, அந்த அளவுக்கு ஒரு வெளிப்பாடை நான் உங்களுக்கு தந்தாலும், எனக்கு தெரிஞ்சாலும் அந்த வெளிப்பாடை உங்களுக்கு கொடுக்க முடியாது. ஆனால் நான் என்ன செய்யணும்? நான் சொல்கிறேன், சிஸ்டர் ஒன்றுமே இல்லை, போய்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவேன். நான் 2 மாதமாட்டு கிம்ஸுக்கு யார் இறங்கி போன இவர் போன்னு சொல்லியார். டக்குன்னு உங்களுக்கு புரியாதுல்ல. கவனிங்க, இப்போ சுடிக்கு விசுவாசம் இருக்குது, ஆனால் அந்த பலவீனம் அவங்கக்கிட்ட இருக்கிற பலவீனம் அவங்கள விட்டு வெளியே போகிற அளவுக்கான விசுவாசம் அவங்கள்ட்ட இல்லை. ஆனால் அதையே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு எனக்கு வெளிப்பாடு இருக்குது. ஆனால் நான் அவங்களுக்கு கொடுக்க முடியாது அந்த வெளிப்பாடை. ஆனால் நான் சொல்கிறேன், ஒன்றும் இல்லை போயிருங்கன்னு சொன்னால் அவங்களால நம்பிக்கை வரல. இப்போ நம்பிக்கை எப்படி வந்தாகணுமே, அவங்களுக்கு சுகம் ஆகணும் இல்லை, என்ன செய்யணும்? அப்போ அவைய காலில் விழுந்தா அது என்ன செய்யணும்? நான் ஊழியம் செய்யணும். எப்படி ஊழியம் எப்படி தான் செய்யணும்? பெரிய ஹாஸ்பிட்டல்னு சொல்லிச்சினோம். எனக்கு இந்த ஒன்றும் பெருசு மாதிரி தெரியல. சொல்லிட்டு போங்க, பார்த்துருக்கீங்களா? பெரிய பாஸ்டராங்க சொன்ன மாதிரி எல்லாம் நடக்குவாங்க, ஒன்றும் நடக்கலையே. ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆகும். அப்போ விசுவாசத்தை நீ என்ன செய்யணும்? தேவன் எப்படி விசுவாசத்தை உனக்கு கற்றுக் கொடுக்கிறாரோ அந்த ஆழத்துக்குள்ள நீ போகலைன்னு வச்சுக்கோயேன், நீ அந்த அளவுக்கு நன்மையை பெற முடியாது. இப்போ சிலர் சொல்லுவாங்க வியாதி முதல்ல இப்போ உங்களுக்கு விளங்குன்னு நினைக்கிறேன். ஆரம்பத்தில் நீங்கள் சர்ச்சுக்கு வரும்போது, ரட்சிக்கப்பட்டு வரும்போது கட்ட 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 சில ஆசீர்வாதங்கள் நடக்கும், பார்த்துருக்கீங்களா? அடுத்து அப்படியே கொஞ்சம் இருக்கும். ஆசீர்வாதம் இருக்கலை, நம்ம உட்காந்துட்டோம், ஏன்னா அது போயிடும். எப்படி? அந்த விசுவாசம் போயிடும். நீ வளரணும்னா, நீ மாம்சத்தில் பார்க்கிற எல்லாத்துலேயும் நீ திருப்தியாக வாழணும்னு ஆசைப்படுறேன்னா, ஆசை ஆட்டோமேட்டிக்காக வருது இல்லை? இந்த உலகம் ஒன்று நெருக்குது இல்லை? நீ வளரணும், பெருகணும், ஆசீர்வாதமாக இருக்கணும், சுகமாக இருக்கணும், உயரணும், இன்கிரிமெண்ட் வரணும், ப்ரமோஷன் வரணும் எல்லாம் நினைக்கிறல்ல? அங்கே மட்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ப்ரமோஷன் வரலன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ப்ரமோஷன் வராமல் வேற வராது ப்ரமோஷன். அண்டர்ஸ்டாண்ட். இந்த இடத்துல தான் ஊழியக்காரனுக்கு பிரச்சனையே. ஊழியக்காரனு ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். நீ சிஸ்டர், நான் உங்கள்கிட்ட இப்போ நீங்கள் இருக்கிறீங்கல்ல, கொஞ்சம் குடும்பம் தானே, உங்களுக்குள்ளேயே வித்தியாசத்தை தெளிவாக நான் பார்ப்பேன். விசுவாசத்தின் வித்தியாசத்தை நான் தெளிவாக பார்க்குறேன். ஆனால் யாரையாச்சும் நான் மட்டம் தட்டியிருப்பேனா, உனக்கு எத்தனை வாட்டி ஜெபிக்கிறது இடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா, எவ்வளோ நானும்
ஒரு நாளாச்சும் வீட்டுக்கு நேரமாக போகலான்னு பார்த்தா வரிசையா. இப்போ நான் பாருங்களேன், நேற்றைக்கு காலையிலேருந்தே உட்காந்துருக்கேன். எப்படி எத்தனை மணிக்கு ப்ரிப்பேர் பண்ணி முடித்தேன்? காலையில் 9:30 மணிக்கு நான் உட்காந்துருக்கேன். ராத்திரி 2:15 முடித்தேன். பல வேலைகள் நடந்திருக்கும். ஆனால் வேறு ஒன்றும் இல்லைங்க. இதுதான் எனக்கு கவனத்தில் ஃபோக்கஸே இதுதான். இதிலே ஃபோக்கஸ்டாக இருக்கிறேன். அந்த கேப்பில் ஃபோன் ஒரு ஹலோ பாஸ்டர் ஃப்ரீயா? ராத்திரி 12:30 மணிக்கு பெனின் பாஸ்டா ஃப்ரீயா? மெசேஜை பார்த்தேன். மெசேஜ் பண்ணால் ஓடி வந்துடுவானேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு, ஃப்ரீ இல்லை மக்களே, நாளைக்கு பேசலாம். இல்லை, சீரியஸாக தான் வரோம், சும்மா ஒன்றும் கிடையாது, ரொம்ப சீரியஸான மேட்ரு தான். ஆனால் அந்த நேரத்தில் நான் இவ்வளோ பிரயாசத்தை கொடுக்க வேண்டியது இருக்குது, கவனத்தை செலுத்த வேண்டியிருக்கு. நான் கொஞ்சம் பாருங்கள், அப்படியே ஒரு வெளிப்பாடை கொண்டு வருவார். நான் உண்மையில் எனக்கு தந்த வெளிப்பாடை நான் உங்கள்கிட்ட பேசவே இல்லை, தெரியுமா உங்களுக்கு? எப்படி உங்களுக்கு ஏற்ற மாதிரியாக நான் இறங்கி வரேன். நான் இல்லை, ஆவியானவர் இறங்கி வராரு. புரியுதா உங்களுக்கு? இது டக்குன்னு புரிஞ்சு. இப்போ பாருங்களேன், நான் இப்போ அஜிஷ்ட பேசுகிறேன் அல்லது பென்கிட்ட பேசுகிறேன்னா, நான் இப்போ இந்த கண்டென்ட்டை 5 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். எப்படி 5 நிமிஷத்தில் இந்த கண்டென்ட்டை முடிச்சிடலாம். ஏன்னா ஆவியிலே இருந்து டப்புன்னு சொன்ன டப்புன்னு பிடிச்சிருவாங்க. புரியுதா? ஆனால் நீ இப்போ இங்கே சபையில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த கண்டென்ட் புரியணும். புரியுதா? அப்போ ஆவியானவர் இறங்கி வருவார். அப்படி இந்த இறங்கி வர இடத்துல பாருங்க, பிரசங்கிக்க மட்டும் இறங்கி வரல, ஊழியம் செய்யவும் இறங்கி வர வேண்டி இருக்குது. புரியுதா? இங்க பெரிய வெளிப்பாடு. அவன் மேல, அவன் 3ஆம் வானம் வரைக்கும் மேலே ஏறி இறங்கி எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சிட்டு பேசாம இருக்கிறான். இதை நான் மேன்மை பாராட்டவே இல்லை. என்னிடத்தில் இருக்கிற ஒரு சிறியவனுக்கு நான் செய்யற ஊழியத்தில் இருக்கிற பிரயாசத்தை நான் மேன்மை பாராட்டுறேன். ஏன்னா நாம் பட்டிருக்கிற வெளிப்பாட்டை காட்டிலும் கிறிஸ்துவின் உபதேசத்தை ஜனங்களுக்கு சொல்லி அவர்களை இரட்சிப்புக்குள் நடத்துவதற்கு நான் படுகிற பிரயாசம் அது மேன்மையானது என்று கருதுகிறேன். அது எவ்வளவு பெரிய யுத்தமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட யுத்தமாக இருந்தாலும், எந்த சத்துருவின் யுத்தமாக இருந்தாலும் அது எனக்கு பிரச்சனையே கிடையாதுன்றான். அதில் தான் அவன் மேன்மை பாராட்டுறான். ஹலோ, புரியுதா? நம்மளுங்க எடுத்த உடனே கீரி கையில் கொடுத்துட்றது, அவ்வளோதான். பார்த்துருக்கீங்களா? இந்த வாவோலி கடையில் அழகாக இருக்கு டிக்கெட்டு, பார்த்துருக்கீங்களா? நல்ல டிக்கெட்டை அப்படி எடுத்து நல்லா இருக்கு இல்லையான்னு கொண்டு போய் உள்ளே போகிறதுக்கு கொடுத்தா அதை கிழிச்சு தந்துடுவான். பார்த்துருக்கீங்களா? சரி, அதே மாதிரி தான் இருக்குது சிலதெல்லாம். கவனமாக கவனிங்க. அதை ஒரு வாட்டி வாசிக்கிறேன் பாருங்க. பாருங்க, இந்த அதாவது சிலவங்க சொல்லுவாங்க, அதாவது அஜிதா செத்தா. எப்படி அஜிதா செத்தாலாம்? சொல்லுங்க, செத்தாலாம். உயிரோட இருக்காலாம். டேவிட் சொன்னார், பாஸ்டர் ஜெபம் பண்ணி அதுதான் உயிரோட இருக்கலாம். எப்படி? அது மேன்மையானதல்ல. இப்போ கரண்ட்லையா செத்து கிடக்குதே ஒன்று. யாரு இது? டி அஜிதாவா? டி அஜிதா தானே? எம் அஜிதான்னு ஒரு அஜிதா வரும் புதுசா. வேற இன்னொரு அஜிதா வராங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு புரியலையோ, பேரை மாற்றிடும். இந்த அஜிதா செத்தா உயிரோட எழும்பிட்டா, இப்போ நல்லா இருக்கா, பயங்கர சாட்சி. இதை ஆண்டவர் ஒன்றுமே கவனிக்கல. இது தேவையில்லை, இது முடிஞ்சு போச்சு. இன்னொன்று செத்து கிடக்கு, அதை எழுப்புறதுக்கு இதே மாதிரி எழுப்ப முடியாது, அதை வேற மாதிரி போய் எழுப்பணும். அப்ப அதுக்கு வேற மாதிரி சத்தியத்தை கொடுக்கணும், வேற மாதிரி வெளிப்பாடுகளை கொண்டு போகணும். இதுதான் ஊழியம், இதுதான் பிரயாசம். இந்த பிரயாசத்துக்குள்ள போறது சாதாரண விஷயம் இல்லை. பாஸ்டர் என்ன சும்மா இருந்துட்டு அப்படியே போன் எடுத்து ஹலோ, கிடையவே கிடையாதுங்க. சளி சுக்கு காப்பி குடிச்சா சரியாயிருன்னு சொல்லலாம். எப்படி? சுக்கு காப்பி குடிச்சா சரியாயிரலான்னு தெரியும், பாஸ்டருக்கும் தெரியும். சுக்க காப்பி குடிங்க சிஸ்டர், ஆவி பிடிங்க சிஸ்டர்னு சொல்லலாம். ஆனால் ஊழியம் செய்யணுமே.
சில இடத்துல சுக்கு காப்பி குடின்னு சொல்லுவேன் நான். ஹலோ, ஏசாயா தீர்க்கதரிசிகளே பெரிய தீர்க்கதரிசி. ஏசாயா தீர்க்கதரிசிகிட்ட ஆட சொல்ல, நீ அவனுக்கு அந்த புண்ணுல மருந்து போடுன்றார். எப்படி? ஏண்டா கையை காட்டினாலே சுகமாகும், அவனுக்கு மருந்து வைன்றாரு. அவனுக்கு விசுவாசம் அப்படி தான் இருக்குது. அவனுக்கு மருந்தை போட்டால் தான் அவனுக்கு சுகமாகும்னு அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கலாம், அவனுக்கு ஒரு புரிதல் இருந்துன்னா அவனுக்கு அப்படி தான் போகணும். என்கிட்ட கேட்பாங்க சிலர், பாசி எனக்கு இப்படி இருக்குது, ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா? போகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பேன், பண்ணவே மாட்டேன். ரொம்ப தெளிவாக அந்த சுச்சுவேஷனில் ஆண்டவர் பேசினா நான் பேசியிருப்பேன், அல்லாமல் நான் சொல்ல மாட்டேன். அது நான் பேசுறது கூட உங்கள் விசுவாசம் தான் காரணமே தவிர நான் சொல்ல முடியாது. நான் எனக்கு தெரியுது போகாமலே சரியாயிருன்னு தெரியும், ஆனால் நான் சொல்ல முடியாது. ஏன்னா உன் பழக்கம் எப்படி? ஹாஸ்பிட்டலுக்கு போனால் தான் சரியாகுன்ற ஒரு பழக்கம் உனக்கு இருக்குது. அதனால நீ போ. எப்படியாச்சும் நீ என்ன செய்யணும்? நல்லா இருக்கணுன்றது தான் தேவனுடைய திட்டம். அதை தான் ஊழியக்காரன் செய்வான், இறங்குவான். அவன் எங்கே இறங்குறான், எதுக்கு இறங்குறான், எதுக்கு குனிகிறான், எதுக்கு நிமுறான்னு தெரியாது, கண்டுபிடிச்சே முடியாது உங்களால். அதுதான் ஒரு பிரயாசம் ஊழியத்தில், அதுதான் ஒரு பிரயாசம். பாருங்கள், புரியுதா? சரி, ஓகே. இங்கே இதில் வாசித்து முடிச்சிடலாம். கிறிஸ்துக்குள்ள ஒரு நிமிஷம். ஓகே, பரதேசுக்கு எடுக்கப்பட்டான். ஓகே, இப்படிப்பட்டவளை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன், ஆனால் என்னை குறித்து என் பலவீனங்களில் அன்றி வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன். எப்படி? சத்தியத்தை நான் பேசுகிறேன், நான் மேன்மை பாராட்ட மனதாக இருந்தாலும் நான் புத்தியின அல்ல. ஆனாலும் ஒருவனும் என்னிடத்தில் காண்கிறதுக்கும் என்னாலே கேட்கிறதுக்கும் மேலாக என்னால் எண்ணாதபடிக்கு அப்படியே செய்திருப்பேன். பார்த்தீங்களா? அவன்கிட்ட பார்க்குறதுக்கும் நீங்கள் என்றதுக்கும் செயலுக்கும் சம்மந்தமே இருக்காது. அப்படி தான் ஒரு ஊழியக்காரனுடைய செயல்பாடு இருக்குது. ஒரு விசுவாசியை வச்சு இன்னொரு விசுவாசியை ஒப்பிட்டு பார்க்காதீங்க. கண்டிப்பாக அது ராங். எப்படி? கண்டிப்பாக அது தப்பு. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே சத்தியத்தை தானே கேட்டோம், ஏன் உமக்கு மட்டும் விசுவாசம் வரல அப்படின்னு கேட்காத. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே சத்தியத்தை தான் கேட்டோம். கர்த்தர் என்ன விசுவாசிருக்கார், எனக்கு அந்த விசுவாசத்தை தந்திருக்கிறார். நீங்கள் பொறுமையாக இருங்க, கர்த்தர் உங்களுக்கும் அந்த விசுவாசத்தை தருவார். நிச்சயமாக நம்ம சேர்ந்து இந்த காரியத்தில் ஜெயிப்போன்னு வேணா பேசிக்கோ. ஆனால் என்ன செய்யாத, உனக்கு கிடைச்ச வெளிப்பாட்டின்படி நீ மேன்மை பாராட்டாத. சுயம், எனக்கு இருக்க விசுவாசத்தை போல யாருக்கும் இல்லை, என்ன போல ஒரு ஊழியக்காரன் வேற இல்லை, என்ன மாதிரி ஒரு விசுவாசி வேற யாரும் இல்லை. எனக்கெல்லாம் கிடைச்ச வெளிப்பாடை பார்த்தேன்னா பாருங்களேன், வெளிப்பாடை தூக்கி காலில் போட்டு மிதிக்கிறான் அவன். ஹல்லேலூயா. இப்போ திடீர்னு மேலே வானம் வரைக்கும் போயிட்டு வந்துட்டீங்க, எப்படி இருக்கும்? கீழே 10 பேரை விட மாட்டோமா? ஆறெல்லாம் வாங்கி வச்சு தாரத்தை பட்டையில் அடிச்சுட்டான். சுனிதா பரதேசுக்கு போய் திரும்பி வருகின்றார். நம்ம ஆளுக்கு எப்படி தானே பண்ணுவாங்க? ஒன்றும் இல்லைங்க, பாஸ்டர் 40 நாள் உபவாசத்தில் இருக்காரு, வந்து பாருங்க. இதனை காதில் நல்லா கேட்டிருக்கேன். பயங்கர வல்லமையோட வருவார். உண்மையாலுமே அவர் வல்லமையோடு வந்தாலும் அந்த வல்லமையை செயலாற்ற முடியாது சிஸ்டர் பிரதர். வல்லமையல்ல மேன்மை பாராட்டுவது, நீ பெற்றுக்கொண்ட வெளிப்பாடல்ல மேன்மை. நீ தேவனுக்கு உன்னை எவ்வளவு டெடிகேட் பண்ற. ஒரு ஆளை எப்படியாச்சும் தூக்கிடணும் மேல, அதுக்கு நீ என்ன முயற்சி எடுக்கிற, அதை தான் தேவன் பார்க்கிறாரு. ஹலோ, எப்படியாச்சும் ஆதாயம் பள்ளி கொள்ளுங்கன்றாரு வசனம் சொல்லுதா இல்லையா? ஒருவனை எப்படியாச்சும் ஆதாயம் பண்ணி கொள்ளுங்க. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லுங்களேன், அப்படியே 2 பட்டையை போட்டு ஒரு கொட்டையை போட்டு இடத்துல ஊழியத்து போனால் நான் நல்லா சூப்பராக வருவேன். வரமாட்டேன்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் ஏற்கனவே பல கொட்டையெல்லாம் போட்டுட்டு தான் இங்கே வந்து நிற்கிறோம். யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் என்று இல்லை, எல்லாருக்கும் எல்லாரும் ஆனேன்றான். வியாதியஸ்தனுக்கு வியாதியஸ்தனே ஆனேன்றான் பவுல். பலவீனனுக்கு பலவீனனா மாறினான் அவன்.
அவ்வளோ பெரிய வெளிப்பாடு உள்ள ஒருத்தன் பலவீனனுக்கு பலவீனன போட இருந்தானா. பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி ஒரு ஊழியக்காரனை? எல்லாருக்கும் எல்லாமானேன் இந்த ஆள் தான் சொல்றாரு. அப்போ எது பெருசு அப்படின்னா, எப்படியாச்சும் ஜெயிக்கணும். கையை எப்படி அடிங்க பக்கத்தில் இருக்கவங்களுக்கு. எப்படியாச்சும் ஜெயிக்கணும் சொல்லுங்க. நீங்க எப்படியாச்சும் ஜெயிக்கணும், எப்படியாச்சும் வளரணும், எப்படியாச்சும் ஆசீர்வாதமா இருக்கணும். கை நீல இல்லை பார்த்துக்கிடுங்க. எலும்பி அடிக்கணும். எப்படி அடிக்கணும்? சிலது வேணும்னே இப்படி இருக்கும் பார்த்துருக்கேன். தங்குன்னு தலையில் ஒன்று போட்டுடணும். தம்முன்னு. ஹல்லேலூயா. வயலட் சிஸ்டர் கேட்டாங்க, நம்ம சர்ச்சில் ஏன் காலை கழுவலைன்னு. காலை நம்ம வீட்டில் கழுவிட்டு தானே வரோம். எப்பா காலை கழுவுறது, துடைக்கிறது, இது தாழ்மையின் குறியீடே அல்லாமல் தாழ்மை அல்ல. அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ அம் டெல்லிங்? நீ காலை தொடச்சு முத்தமிடுவது ஒரு குறியீடு, பட் அது தாழ்மை அல்ல. வேஷம் போடலாம் வேண்டாம், வேஷம் போடலாம். காலை தழுவி தொடச்சு அடுத்த நாள் காலையில் அவன் குதிகாலை அறுத்து விடுவார்கள். எங்கடா வச்சுவான் குறியீடு? அதில்ல. கால போய் கழுவணும். சத்தியத்தை கேளு. ஒருவன் தலைவனா இருக்க விரும்புறான்னா கீழே இருக்கிறவனுக்கு காலை கழுவணும். ஒரு ஊழியக்காரன் கீழே இருக்கிறவனுக்கு காலை கழுவணும். அவனை தொடச்சு விடணும். அவன் அழுக்குகளை துடைக்கணும். அவன் கஷ்டங்களில் பகிர்ந்து கொள்ளணும். அவனுக்கு இஷ்டப்பட்ட வாழ்க்கையை அவனை போடுறதுக்கு இல்லை, தேவன் இஷ்டப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷம், சமாதானம், இளைப்பாறுதல், நன்மை அவனுக்கு சொல்லி கொடுக்கணும். சத்தியத்தை சொல்லி கொடுக்கணும். அதுதான் ஊழியம், ஊழியக்காரன். ஒரு ஆளை நீ நேசிக்கிற கிறிஸ்துவினாலே, கிறிஸ்துவின் அன்பை கொண்டு ஒரு ஆளை நேசிக்கிறேன்னா, அவன் தவறா போறானா அவனை திருப்பி விடு. அதற்காக நீ எவ்வளவு வேணா தாண்டு போ, எவ்வளவு வேணா கஷ்டப்படு. அதுதான் மேன்மையானது என்று பவுல் கண்டுபிடிச்சிருக்கிறான். என்ன பெரிய வெளிப்பாடு பாருங்க. அல்ல, புரியுதா? புரியுதா? சரி, இப்போ இனி இது அஸ்திபாரம், உள்ள போயிடலாம். திருப்பிக் கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 12 எபேசியர் 6ஆம் அதிகாரம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10 கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களை படிங்க. பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாதிகாரத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். போதும். எப்படிங்க யுத்தம் உண்டா? யுத்தம் எங்க இருக்குதான்? மாம்சத்தில் இல்லை. சொல்லுங்க, யுத்தம் மாம்சத்தில் அல்ல. இப்போ எனக்கு வந்து ரோஸ்லெட்ட பயங்கர தேச்சியம், என்னை பார்த்தா முறைச்சி பாய்க்காரு என்று இவங்க சொல்லுவாங்க. எப்படி ஒரு சண்டே வராங்க, நான் அப்படி பார்த்தாச்சு. உடனே பக்கத்தில் இருக்கிற ஸ்டெல்லாக்கா பார்த்தியாளா, ஒரே தேச்சியம் என்னாட்ட, என்னன்னு தெரியல. சரி போச்சு, அண்ணு போச்சு. அடுத்த நாள் இப்படி கோவப்பட்டு அங்கிட்டு வயலட்டை பார்த்தோன்னே, அக்கா கேட்டியாளா வயலட் அக்கா, என்னாட்ட ஒரே தேச்சியம். சபை புள்ள என்னது, ஒரே தேச்சியம்.
இப்போ நான் இவங்கள்ட்ட கோவப்படுறேன். இப்போ நான் ஏன் கோவப்படுறேன் அப்படின்னா, எனக்கு ஏதோ ஒரு காரியம் இவங்கள்ட்ட பிடிக்காமல் இருக்குது, ஒவ்வொரு கருத்து வேறுபாடு இருக்குது, நான் இவங்க மேலே கோவப்படுறேன்னு வைங்களேன். இந்த கோபத்துக்கு காரணம் வெளியில் நடந்த ஏதோ ஒரு செயல் அல்ல. நீங்க நம்புறது என்னன்னா, வெளியில நடக்கிற ஒரு செயலினால தான் எல்லாம் ஆச்சுன்னு இல்ல. ஒரு செயலுக்கு பின்னால ஒரு சத்துருவின் தந்திரம் இருக்குது. உங்களை கோபம் ஊட்டுறதுக்கு ஒரு காரணம் சத்துரு வச்சிருக்கிறான். நீ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஒரு காரணத்தை சத்துரு வச்சிருக்கிறான். அது உன் குறைவு, உன் மனக்குறைவு. உன் மனக்குறைவுனால நீ ஒருவரை தவறாய் புரிந்து கொண்டாய்னா அந்த இடத்துல என்ன ஆகுது? முறைச்சு பார்க்கறது, எரிஞ்சு விழுறது, கோவப்படுறது, என்னன்னே தெரியல. கொஞ்சம் நாள் கொண்ட இவர் ஒரு சைசாட்டு தான் இருக்காரு. அப்படி போய் 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 இது என்ன நடந்தது? பான கிறிஸ்மஸுக்கு இப்போ நான் அடுத்த கிறிஸ்மஸ் ஒரு வருஷம் கொண்டு என்னன்னே தெரியல, இவர் முறைச்சோண்டே போறாரு. நீ உடனே என்ன செய்யணும்? அக்கா கேட்டியாளாக்கா, இவ எனக்கு இப்படியே பண்ணிட்டு இருக்காரு. இது இல்லை, இது உனக்கு முடிவை தராது. இங்க முடிவில்லை, இந்த முடிச்சிய போட்ட பிசாசு ஒருத்தன் பின்னாடி இருக்கிறான். அதை எதிர்க்கணும்னா அதுக்கான பலன் உனக்கு வேணும். அந்த பலத்தை தான் நீ தரித்து கொள்ளணுமா? எப்படியா? எந்த பலத்தை நீ தரித்து கொள்ளணும்? பிசாசை எதிர்த்து நிக்கிற சர்வாயுத வர்க்கம். வித்த உள்ள இருக்குது, ஆவிக்குரிய வித்தை. ஆவிக்குரிய வித்தைய ஆவிக்குரிய போராயுதத்தை வச்சுதான் நீ என்ன செய்யணும்? யுத்தம் செய்யணும். அந்த யுத்தத்தை தான் நம்ம இங்க செய்ய வந்திருக்கிறோம். நம்ம புதிய உடன்படிக்கையில் வந்திருக்கிறோம். பழைய உடன்படிக்கையில் புதிய உடன்படிக்கை ஆவியின் பிரமாணம். ஆவியின் பிரமாணத்தில் வந்து மாம்சத்தில் காட்டுறதெல்லாம் நம்பாத. மாம்சம் குப்பை, மாம்சத்தில் ஒண்ணுமே இல்லை. மாம்சத்தை மேன்மை பாராட்ட நம்ம இங்கே வரல, ஆவிய மேன்மை பாராட்ட வந்திருக்கிறோம். நம்ம அதுக்கு எடுக்கிற பிரயாசம் இருக்கு இல்லைங்க. பாருங்களேன், சிம்பிளாக உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி சொல்கிறேன். ஆண்டவர் எதுக்கு இங்கே உங்களை அழைச்சாரு? ஈஸியாக அங்கே வச்சுருந்துருக்கலாம் இல்லையா? அப்போ இங்கே ஏன் இந்த காண்கிற உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை எல்லாத்தையும் நம்ம கையில் தந்துட்டு இதில் வாழு, இதில் ஜெயிச்சிரு, நல்லா வாழு அப்படின்னு சொன்னோடனே நம்ம நல்லா வாழ்ந்துருவோமா? எத்தனையோ பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்குது, எல்லாத்துக்குமே தீர்வு மாம்சத்தில் காண்கிறாங்க தான். போலீஸ் ஸ்டேஷனில் போனால் பார்த்தியா, அங்கே எனக்கு ஒரு பஞ்சாயத்து. அது வந்து இப்போ இன்னைக்கு ஒரு பைக் பிரச்சனை அங்கே ஸ்டேஷனில், அது கரெக்டாக தீருன்னு நினைக்கிறீங்க? தீருமா அது? எப்பா பைக் ஒருத்தன் திருடலாம், மிஸ்டர் கு சிவன் அவருடைய கேர் ஆஃபில் பைக்கை வெளியே எடுத்தாச்சு. இப்போ திருடுனவன் என்ன செய்வான்? மன்னிச்சுக்கிடுங்க, அடி வேண்டாம் அடிச்சுக்கிடுங்க வாங்குவான். அடுத்த நாள் அவனுக்கு பிழைப்பு, அவன் பிழைப்பு அதில் அவன் புரிஞ்சுக்கிட்டான். அவன் இன்னும் திருடுவான், பஞ்சாயத்து தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். அப்ப எப்படி அங்க முடிவு வரும்னா, அந்த ஆளு ஆவிக்குரியவனாய் மாறும் போது நிரந்தர தீர்வு உண்டாகுது. யாரு? அந்த திருடன் ரட்சிக்கப்படணும். அந்த திருடன் ரட்சிக்கப்படாம இருந்தனா சைடில் நிறைய திருடர்கள் உருவாவாங்க. பக்கத்தில் வேற ஒரு கேஸுக்கு போய் நிற்பான், பைக்கு திருட்டு கேஸை லைட்டாக பார்ப்பான். எப்படி முடிச்சணும்? 1000 ரூபாயில முடியுது. எப்படி 1000 ரூபாயில முடியுது? 2000 ரூபா தரேன், மொத்தத்தில் முடிச்சிருன்னு அடுத்த நாள் என்ன அவன் காரையே திருடிட்டு வருவான். இன்னொருத்தன் புதிய பிரான்ச் ஒன்று ஓப்பன் ஆகும். பார்த்துருக்கீங்களா? இந்த ஜெயிலுக்கு போகிறவெல்லாம் நல்லாகி வருவான்னு நினைக்கிறீங்களா? ஐயோ, யமகால திருடனாக வருவான், திரும்ப சர்டிஃபைடாக வருவான். அப்படிதானே? அப்போ இது எல்லாத்துக்குமே ஒரு ஆவி மண்டலத்தில் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனையை அங்கே போய் தான் உடையணும். அங்க போய் நீ உடைக்கணும்னா நீ ஆவிக்குரிய மனுஷனா, தேவனுடைய போராயுத வர்க்கத்தை, அவர் என்ன பலத்தோட இருக்கிறாரோ அந்த பலத்தை பெறணும். அந்த பலத்துக்கு பேர் தான் ஆவிக்குரிய பலன். இந்த ஆவிக்குரிய பலத்தை நீ பெறலைன்னா நீ ஜெயிக்க முடியாது.
ஜெயிச்சாலும் தற்காலிக ஜெயம். தற்காலிகமாக ஜெயிச்ச மாதிரி இருக்கும். சர்ச்சுக்கு வந்தால் என்ன, அப்பா இந்த வாரம் ஒரே காய்ச்சல், அவருக்கு நல்ல பாக்கியம், மாத்திரை 2 ரூபாய்க்கு போடியே, 5 ரூபாய்க்கு போடியே, 15 ரூபாய்க்கு வரைக்கும் போட்டாச்சு, தீரலை, கையை சொன்னு ஜோம் பண்ணணும். அப்படி வராத. ஃபஸ்ட்லேயே எப்படி எதிரு, ஃபஸ்ட்லேயே டேப்லெட்டை போடாத, ஃபஸ்ட்லேயே மூளையிலேயே ஆவியில் யுத்தம் பண்ணு. இந்த மெடிசன் சொல்கிறீங்களா, மெடிசனை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். 250 mg உண்டு இல்லை சிஸ்டர், 250 mg டேப்லெட் போட்டால் கொஞ்ச நாளாக தேவலமாக இருக்கும். அடுத்து அது பத்தாது, 500 mg போகணும். அடுத்து கொஞ்ச நாள் 500 mgயில் நின்றுட்டு பத்தாது, 750 போவாங்க, 600 750ன்னு போயிடுவாங்க. கடைசியில் என்ன செய்வாங்க, நல்லா குத்தி பார்ப்பாங்க. பார்த்துருக்கீங்க ஹாஸ்பிட்டலில் சில எல்லாம் பட்டு, இந்த நர்ஸ் எல்லாம் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்ததில்லை, ஆனால் சொல்லி கேட்டிருக்கிறேன். அண்ணா சும்மா போட்டு குத்தம் ஒன்றும் இருக்காது, சிலதெல்லாம் அப்படியே போயிடும் அண்ணா, யாருக்குமே தெரியாது. நாங்கள் நைட்டு இருந்து என்ன செய்வோம், பார்த்தீங்கன்னா சிபிஆர் கொடுப்பாங்க. பார்த்து அண்ணா நான் எல்லாம் சிபிஆர் கொடுத்ததில் நிறைய இந்த எலும்பே ஒட்டஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கேன் என்கிட்ட ஒருத்தன். எப்படி நைட்டு பார்க்க இருக்கிற இடத்துல இது ஐட்டம் போயிடும். இதெல்லாம் ரெஸ்பான்ஸு. காலையில் டாக்டர் பதில் சொல்லணும்ண்ணா, குத்து என்ன செய்வாங்க, இந்த எலும்பே பொட்டிடும் சிபிஆர் பண்ணி, இல்லையா? அந்த லெவலுக்கு போயிடும் பாருங்க. அப்போ பாருங்க, இங்கே மாம்சத்தில் ஒரு தீர்வு வராது. மாம்சத்தில் 250 mg போட்டேன்னா அடுத்து 500 mg வரணும், அடுத்து 750 போயிட்டே இருக்கும். அடுத்து இந்த மாத்திரையே வேலைக்கு ஆகாத மாதிரி ஒரு சரீரம் தள்ளப்படும். ஆனா நீ முதல்லையே அதுக்கு வேர், அது முளை எங்கேருந்து வந்துச்சு, வியாதியை கொண்டு வந்த சத்துரு யாரு, அந்த முளைய ஆவியில பார்த்து வெட்டி எரிஞ்சிருந்தேனா உனக்கு அந்த வியாதியே உன்னை விட்டு போயிருக்கும், உன் சரீரம் எவ்வளோ அழிஞ்சிருக்காது. புரியுதா? அப்போ ஆவிக்குரிய போராயுத வர்க்கங்களை என்ன செய்யணும், நம்ம தரித்துக்கலாம். அது என்னது பார்ப்போம். சத்தியம் என்னும் கச்சை. எப்படிங்க சத்தியம்னா என்ன வருதில்ல, சத்தியம் வருதில்லை. இதை எங்கே கட்டணுமா? ஒரு போர் வீரன் முதல்ல எங்கே கட்டணும், ஒரு வேலைக்காரன் முதல்ல எதை கட்டுவான், டவலை கட்டுவான். பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இப்போ டவல் ஒன்றும் கட்டுறதில்லை. முன்னாடி பார்த்துருக்கீங்களா? அடிக்கடி அவுத்து கட்டுறது. அதுக்கு ஒரு 10 நிமிஷம் செலவு பண்ணுவாங்க. பாருங்க, சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாய் நீதி என்னும் மார்க்கவசம். நீதினா என்ன? உங்களை கன் எடுத்து சுடுறோம். இப்போ ஐயாவுக்கெல்லாம் தெரியும், பாருங்க, புல்லட் ப்ரூஃப் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. எப்படி புல்லட் ப்ரூஃப் ட்ரெஸ் போட்டிருக்கு, நான் கன் எடுத்து சுடுறேன், அங்கே செத்தாங்க போயிடுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி செத்தாங்க தெரியுமா? கொஞ்சம் தவறான புல்லட் ப்ரூஃப், குவாலிட்டி இல்லாத புல்லட் ப்ரூஃப் எடுத்து போட்டு செத்து போயிட்டாங்க நிறைய பேர். அது ஒரு கேஸ் எல்லாம் வந்துச்சு. இப்போது நீங்கள் ஒரு மார்க்க வசத்தை போட்டிருக்கீங்க, அது உயிர் கவசம். புரியுதா? கையை காலை வெட்டினா இங்கே குண்டடிப்பட்டாலாம் அந்த காப்பாற்றிடலாம், நெஞ்சில் பட்டால் முடிஞ்சிருச்சு, இல்லையா? அப்போ நெஞ்சில் ஒரு மார்க்கவசம் போட்டிருக்குது. அந்த மார்க்கவசம் நீதி. நீ என்னைக்கும் பிழைத்திருப்ப, உன்னை சாகடிக்கவே முடியாதுன்றத நீதி. நித்திய நாட்களுக்கு ஜீவனை பெற்றிருக்கிறார், ரட்சிப்பை பெற்றிருக்கிறார். அதை தூக்கி மார்பல போடணும். ஏய், பிசாசை எதிர்த்து நிற்கும் போது அவன் ஒன்ன கை வச்சா நீ கை வச்சிடாத, அவன் ஒன்ன கடிச்சிருவாய். எப்படி அவன் நான் டக்குன்னு கை வச்சாது, அவனுக்கு ஏதோ பயங்கர பிசாசு. நீங்க அங்கோட்ட நில்லு. எங்கடா பிசாசு, எவன்டாவன் அப்படி நிற்கிறேன்னா, நீதி என்னும் மார்க்கவசம். நான் சாகாமல் பிழைத்திருப்பேன், நித்திய நாட்களுக்கு இயேசு எனக்கு நீதியை தந்திருக்கிறார். நித்திய நாட்களுக்கு ஜீவன் இருக்கு என்கிட்ட. கண்ட கழுதைகள்லாம் என் உயிரை கொடுக்க முடியாது. பொல்லாத பிசாசா. நீதி என்னும் மார்க்கவசம். அடுத்து என்னது? சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயுதம் என்னும் பாதரட்சை. போகும்போதே வீட்டுக்கு எப்படி போகணும்? எப்படி போகணும்? என்ன செருப்படுத்து போடணும்? இனி செருப்புல எல்லாம் எப்படி எழுதி போடணும்?
சாலோம் சாலோம்னு எழுதி போடணும். சாலோனா சமாதானம், சமாதானம்னு எழுதி போடுங்க. இதில் எங்கே போனாலும் நீங்கள் என்ன நீங்கள் போகிற இடத்துக்கு சமாதானம் வரும்னு நீங்கள் நினைக்கணும். ஒரு வீட்டுக்கு போனால் என்ன செய்யணுமா? அந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாக கடவுதுன்னு சொல்ல கடவா இன்னும் பைபிள் சொல்லுது. வீட்டுக்கு போனால் அங்கே போய் கேட்டாளா என்னத்தா கேட்கறதுக்கு சமாதானம். இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாக கடவுது. அப்போ நீங்க போகும்போது எப்படி இருக்கும்? ஒரு ஆவிக்குரிய மனுஷன் எப்படி போகும்போது எப்படி இருக்கும்? சமாதானத்தை பாதரட்சையாய் போட்டுருவேன். நான் சொல்றேன், இனி நீங்க வீட்டுக்கு போனா என்ன, வீட்டுக்கு யாராவது வந்தா என்ன செய்யணும்? நீங்க செப்பலை வெளியில கழட்டிட்டு வாங்க, நான் இப்பதான் கிளீன் பண்ணேன், இங்க பயங்கர சமாதானம் சொல்லப்படாது. செப்பலை போட்டு வாங்க, சமாதானத்தை செப்பல்னு சொல்லாதீங்க, சமாதானத்தை போட்டு வாங்க. எப்படி உங்க வீட்டுக்கு கூப்பிடும்போது எப்படி கூப்பிடணும்? நான் வந்தா எப்படி செய்யணும்? வாங்க, சமாதானத்தை கொண்டு வாங்க, கொண்டு வாங்க. அப்பாடா ரைக்கு ஷூ போட்டு வரலாம். எப்படி வரணுமா? சமாதானத்தை கொண்டு வா. என்ன பிரதர், சமாதானத்தை அங்க போட்டுட்டு எப்படியா? சிலவங்க பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அங்கே தான் இருக்குங்க காணு. இது வேற காலை எடுத்து சோஃபாயில் வைக்காரு. நான் இப்போ தான் வேக்கம் கிளீனர் வச்சு எப்படி ஹல்லேலூயா. சமாதானம் என்னும் பாதரட்சையை அவிழ்த்து போடத்தக்கதா எல்லாவற்றிலும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகம். எப்படி போனோம்? தற்சமயம் தான் அடிப்பான், அப்படிதானே? அடிக்கிற ஒவ்வொரு அடியும் எதில் தாங்கணும்? விசுவாசம் இருந்தால் உன் மேலே ஒரு அடி படாது. நீதி இருக்கட்டும், சமாதானம் பாரதரட்சியாக இருக்கட்டும், இடுப்பில் சத்திய கச்சை இருந்தாலும் அவன் எத்தனை அடி அடித்தாலும் அப்புறம் இந்த சினிமாலெல்லாம் பார்த்துருக்கீங்களா, எப்படி தான் யோசிக்கானோ. ஆனால் நம்ம பந்தேசக்காரர்களுக்கு வெளிப்பாடுக்குள்ளே போக மாட்டாங்க நம்ம ஆளுங்க. ஆனால் அவன் பார்த்தீங்களா இந்த ஏதோ ஒரு படம் பார்த்தேன் பாருங்க, எல்லாரும் உரம்பை எய்வதை தான் நான் பார்த்துருக்கேன். பார்த்தேன்னா அவன் பார்த்துக்கங்க 3 அம்பை எடுத்து ஒன்னில் பிடிச்சு 10 பேர் அங்கே செத்துறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ என்ன பண்ணியாருன்னா, வில்லன் அவங்க அடிச்சுட்டே இருக்கேன். இவன் அப்புறம் வேற என்ன பிறகு இப்போ கூட நீங்கள் உங்களுக்கு விளங்கலை தெரியுமா? நான் என்ன பண்ணேன்? இப்போ விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடிச்சு தட்டுற கத்தியெல்லாம் தடுத்து காட்டுறேன். ஆனால் இதை ரஜினிகாந்த் பண்ணியிருந்தா ஆனால் வயசானாலும் கொள்ளலாம் இல்லையா? 75 வயசுலையும். அதில் ஹீரோயிசம். ரியல் ஹீரோ ஆவிக்குரியவன். சத்துரு எத்தனை கத்தி எடுத்து அம்பெடுத்து வீசினாலோ விசுவாசம் என்னும் கேடகத்தை காட்டி ட்ரிங் 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 ட்ரிங். இப்போவே நீ சத்தியத்தை கேட்க முடியாமல் உனக்குள்ள போராடுதா? என்னத்த போராடுது? டைமை பார்த்துட்டு இருக்குதா? அதை வெட்டி எரி. பாருங்க, அந்த போராயுதம் பிசாசு அப்படி அம்பு எய்வான் பாருங்க. நீ சத்தியத்தை கேட்க விடாம, நீ வெளிப்பாடு அனுபவிக்க முடியாம, நீ ஆவிக்குரிய மனுஷனில் வல்லமையா எழும்ப முடியாம, பலப்படாம உன் ஆவிக்குரிய மனுஷன் தள்ளிட்டனா அவனுக்கு ஈஸி. இந்த வார்த்தையை கேட்காமலே உன யுத்தம் பண்ணுவான். வெளியில போய் பிரச்சனை சந்திக்கிறது இல்லை. வியாதிங்கிற பிரச்சனை, போராட்டம் பிரச்சனை, இதெல்லாம் சந்திக்கிற யுத்தம் இல்லை. அடிப்படையில் நீ சத்தியத்தை கேட்கறதுலயே சத்துரு உனக்கு யுத்தம் பண்ணுவான். ஹல்லேலூயா. அப்பவே என்ன செய்யணும்? விசுவாசங்கிற கேடகம் இப்பவே பிடிச்சுக்கணும், வெளியில போய் பிடிச்சுக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. இப்போ இந்த ஆர்மியில எல்லாம் இருக்கிறவங்க 8 மணி நேரம் டியூட்டினா, அந்த 8 மணி நேரம் டியூட்டியில் என்ன செய்வாங்க? பூட்ஸு ஹீட்ஸு ஹாட்ஸு பூட்ஸ் எல்லாம் போட்டு நிற்பாங்க. முடிஞ்சா ஒன்று தூங்கிடுவாங்கன்னு வைங்களேன். ஆவிக்குரிய மனுஷனுக்கு தூக்கமே கிடையாது. ஆவிக்குரிய ஒரு மனுஷன் நல்ல மாம்சத்தில் தூங்கலாம், ஆனால் ஆவிக்குரிய மனுஷன், உள்ளான மனுஷன் ஆவிக்குள்ள எப்பவுமே யுத்தம் பண்ணிட்டு இருப்பான். ஹல்லேலூயா. விழிப்போடு இருப்பார்கள். ஹல்லேலூயா. இப்போ கேட்கும் போது என்ன செய்யணும்? விழிப்போடு இருக்கணும். பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதா எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொள்ள நில்லுங்கள்.
ரட்சண்யம் என்னும் தலைச்சீராவை தேவவசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ள. என்ன இந்த ரட்சண்யம் என்ன தலைச்சீரானா என்ன? ரட்சிப்புங்கிற கிரீடம். நீங்க ஒரு மிஸ் வேர்ல்டு, சோபா தி மிஸ் வேர்ல்டு அப்படின்னு பட்டம் கொடுத்தோன்னே என்ன செய்வாங்க? சோபா சிஸ்டர் இருக்காங்க, அவங்க தான் உலக அழகி அப்படின்னு பட்டம் கொடுத்தா அவங்களுக்கு மேலே என்ன வைப்பாங்க? உடனே வேற சோபாலா ஆண்டவருடைய வித்து. அல்லேலூயா. அது உலகம் காட்டுற கிரீடத்தை வச்சோடனே அது மேலே ஏற்கனவே அது வச்சாச்சு. அல்லேலூயா. அது ரட்சிப்பு என்னைக்கு பெற்றுக்கொண்டதோ உலகம் கொடுக்காத கிரீடம் அது. அல்லேலூயா. ரட்சிப்புங்கிற கிரீடத்தை தூக்கி வை. ஹல்லேலூயா. பார்த்துருக்கீங்களா? இந்த யுத்தத்தை பண்ணும்போது சிப்பாய்க்கெல்லாம் ஒரு மாதிரி ஹெல்மெட் இருக்கும், ஆனால் அந்த ராஜாவுக்கு வேற மாதிரி இருக்கும் பாருங்க. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அதே மாதிரி நமக்கு மேலே என்ன இருக்குது? என்ன அபிஷேகம் இருக்குது? என்ன அபிஷேகம்? அபிஷேகம் என்ன அபிஷேகம்? ராஜரீக அபிஷேகம், ராஜாபிஷேகம், ஆசாரிய அபிஷேகம். இது ரெண்டும் இருக்குது. ஹல்லேலூயா. கவனமாக இருக்கணும். பாருங்க, பாருங்க, ரட்சிப்புங்கிற ரட்சிக்கப்படாமல் இருக்கிறியா? உடனே ரட்சிக்கப்படணும். புரியுதா? பிறகு இங்கெல்லாம் அடி ஆகணும். நேர இந்த மற்ற ட்ரோன் ஷாட்டில் போய் தலையில் போட்டுருவாங்க கல்லை. பாருங்க, ரட்சிப்பின் தலைச்சிரமாய் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். எதை வச்சு யுத்தம் பண்ணுவீங்க? இங்கே பாருங்களேன், நான் சொல்கிறேன், இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். வைலட்டே, உனக்கு பாடி கண்டிஷனுக்கு உனக்கு சீக்கிரமாக காய்ச்சல் வரும். யார் சொல்லுவது? பிசாசு இருதயத்தில் யுத்தம் பண்ணுறான். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடிச்சிக்கிட்டு ஆவி என்னும் வசனம் அவர் தழும்புகளால் சுகமாக இருக்கும் போல அடித்து குத்துனேண்ணா. எப்படி? அவருக்கு தழும்புல சுகமாயிட்டாக்க இருக்கேன், சுகம் ஆயாச்சு, நீ என்னடா போட்டணும்? எப்படி போட்டனா? அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். இப்போ பாருங்களேன், ஒரு சின்ன பிள்ளைய நீங்கள் மிரட்டினா அது என்ன செய்யும்? 2 வாட்டி மிரட்டினா பயப்படுமா இல்லையா? பிள்ளையே பயப்படுது. பிசாசு பிசாசின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நெல்லுங்கள், அப்பொழுது அவனுங்க. எதை வச்சு எதிர்த்து நிற்பீங்க? இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வேணும். வார்த்தை பாருங்க, எந்த சமயத்திலும் பாருங்க, ரட்சண்யம் என்ன தலைச்சீரமைன் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்திருங்கள். Had to speak in tongue. உங்க ஆவியில அந்நிய பாஷைகளோடு பேசிக்கொண்டே இருங்கள். ஹல்லேலூயா. ஷக்ர மல்கரரி பஹந்த்ரபோஷியா. அந்நிய பாஷை வரலையா? கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டைக்கு கொண்டு செய்வார். ஒருவனும் என் மேல் கேள்வி கேட்க முடியாது. என்னை குற்றப்படுத்துகிற நாவை நான் குற்றப்படுத்துவேன். என்னை நீதியில் கேள்வி கேட்கிற வாயை என் வாயாலே கர்த்தர் கேள்வியை கேட்டு அவனை நீதியினாலே தண்டிப்பாரு. பேசிட்டாரு எல்லா வேளையிலும். டிஎல் ஆஸ்பான் நினைக்கிறேன். டிஎல் ஆஸ்பான்ற பெரிய பாஸ்டர் பாருங்க, இறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். இறந்துட்டார். அவர் போர்வையை எடுத்து தூக்கி, அப்போ ஃபுல்லாக அவர் ஊழியம் தான் பண்ணிட்டு இருக்கிறார். போர்வை எடுத்து பெட்டில் போனோடனே போடும்போதே டங்ஸில் பேசுவாராம். எதில்? அந்நிய பாஷையில் பேசுவாராம். ஷாரா பலகுருபி அந்தரா. எழும்பும் போது அப்படியே தான் எழும்புவாராம். அப்போ ஜீவன் எப்படி இருக்குது உள்ள? பவுல் சொன்ன மாதிரி, நான் மாம்சத்தில் இருந்தேனோ மாம்சத்தில் இல்லையோ அதை நான் அறியேன். சில பேர் நம்ம தூங்கும்போது நமக்கு தெரியாதுல்ல, இல்லையா? இல்லையா? சிலவங்களாம் கட்டில் விட்டு அடுத்த கட்டில் போய் கிடக்குறாங்க. இங்கயா வந்த? ஹல்லேலூயா.
ஆவியில ஒரு மனுஷன் இடம் பெயர முடியும். ஹலோ, இஃப் யூ ஹாவ் அ ஸ்பிரிட். போன வாரம் கூட சொன்னேன், குமாரன் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் அந்த இடத்தை விட்டு மறைந்து சென்றார், மாய்ந்து சென்றார். நீங்கள் என்ன செய்யுமா, நான் இப்போ ஆவியில் இப்போ பாருங்கள், நான் சிலர்கிட்ட கேட்டிருக்கேன், சில உங்களுக்கு தெரியும், நம்ம சர்ச்சில் பிள்ளைங்க கேட்க, உங்கள் வீட்டில் நடக்கிற சில பிரச்சனை எனக்கு தெரியும், கேட்டிருக்கேன் சிலருக்கு இல்லையா. நீங்கள் இந்த பிரச்சனையில் இருக்கீங்கன்னு நானே கூப்பிட்டுருக்கேன். இது நான் கிடையாது, உள்ள இருக்கிற ஆவி மனுஷன். ஆவி மனுஷன் சகலவற்றையும் பகுத்தறிகிறான். மாம்சம் இங்கே தான் இருக்கும், ஆனால் ஆவி பெயர்ந்து போகும். ஹல்லேலூயா. ஏன்னா ஆவி மனுஷன் நீங்க கிடையாது, பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. அப்போ இதை என்ன செய்யணுமா, நம்ம எடுத்துக்கொள்ளணும். 3:16 எடுங்க, எபேசியர் 3:16 வாசிங்க. ஒரு நிமிஷங்க. ஆவியினாலே என்ன ஆகணும், உள்ளான மனுஷன். எந்த மனுஷன் சரியாகணும், பெனிட்டா, எந்த மனுஷன் சரியாகணும், உள்ள ஆவி மனுஷன் உள்ள என்ன செய்யணுமா, சரியாகணும். வெளியில பொட்டு போடலாமா, பெனி பொட்டு போடலாமா, போடலாம். பொட்டுக்கு மேலே 10 பொட்டு போடலாம். நீ என்ன வேணா செஞ்சுக்கோ. ஆவி மனுஷன் வல்லமையா பலப்படலைனா, நீ என்னதான் உன் உடலை மாற்றினாலும், உன் அலங்காரத்தை மாற்றிக்கொண்டாலும், யூ நெவர் மச் பவர். அது நீ உண்மையான வல்லமையை பெற்றிருக்க அடையாளம் கிடையாது. உள்ளான மனுஷன் ஆவியில் பலப்படணும். இப்போ பாருங்களேன், நீங்கள் ஆராதிக்கும் போது பலத்தை பெற்றுக்கொள்கிறீங்க, தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் ஏன் சந்தோஷமாக இருக்குது? உள்ள ஆளுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்குறீங்க. எப்படி உள்ள ஆளுக்கு சாப்பாடு போகுது, வெளியில் மட்டும் தின்னு 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 பிள்ளை தின்னியா பிள்ளை குடி பிள்ளை செல்லு பிள்ளை. உன் பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும்? காலையில் எழும்பணுன்னு உங்கள் பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும்? ஹார்லிக்ஸ். அப்படி சொல்லணும். ஜீவாப்பம் நான். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, வசனத்தை சாப்பிட கொடுங்க பிள்ளைங்களுக்கு. காலையில் எழும்பட 10 வசனம் படிச்சியாடா, ஆகாரத்தை கொடுத்து படி. ஏன் உன் பிள்ளை எப்படி இருக்கான்னு பாரு. உன் பிள்ளை பலத்த கனிகளை கொடுப்பான், மாற்றமே கிடையாது. நான் சொல்லலை சாமி. ஹல்லேலூயா. நல்லா. அப்ப நீங்க அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்களில் இருதயங்களில் வாசமா இருக்கும். கிறிஸ்துவ இருதயத்தில் வாசமா இருக்கும்படி பண்றீங்கன்னா வார்த்தையை உள்ள விடுறீங்க. எப்படி? தேவ வசனம், இயேசுன்னா வார்த்தையை உள்ள விட 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 நீங்க வல்லமையா பலப்படுவீர்கள். ஆவி மனுஷன் ஸ்ட்ராங் ஆச்சுன்னா இந்த மாம்சத்தில் இருக்கிற எல்லா அற்ப வியாதிகள், பிரச்சனைகள், போராட்டத்தை ஊதி தள்ளிட்டு போயிட்டே இருப்பீங்க. எதுல பலப்படுவீங்க? மறுபடியும் மறுபடியும் ஆவியில வல்லமையா பலப்பட்டுட்டே இருப்பீங்க. நீங்கள் அற்புதங்களெல்லாம் எப்படி விசுவாசிக்கிறீங்கன்னா, சபையை ஒரு வியாதி இருந்தால் குணமாகணும், இது சரியாகணும், இதுதான் அற்புதம் நினைக்கிறீங்க. அதெல்லாம் அற்புதம். அற்புதம்னா என்னன்னு தெரியுமா? நீ ஒரு அற்புதத்தின் பொக்கிஷம். நீ எங்கே நிற்கிறியோ அங்கே சந்தோஷம், நீ எங்கே கால் மதிக்கிறியோ அந்த தேசம் சுதந்திரமாகும், நீ செய்வது எல்லாம் வாய்க்கும். அப்படி உன் வாழ்க்கை மாறணும், உன் ஆவி மனுஷன் புஷ்டியா மாறணும்னு வச்சுக்கோ. 2 வாரத்துக்கு முன்னே ஒருத்தன் பயங்கரமாக மனம் உடஞ்சி செத்து எனக்கு ஃபோன் பண்ணான். ஃபோன் பண்ணல, நான் பண்ணேன். அவனுக்கு பண்ணோடனே, அண்ணா என்னண்ணா எல்லாம் வெட்டண்ணான்னு சொன்னான். எப்படி? எல்லாம் வெட்ட. அந்த வார்த்தையை கேட்டேன் நான், பல வருஷம் ஆச்சு. எல்லாம் வெட்ட. நான் அப்படியே உள்ளே இந்த ஆவியானவர் ஊத்துறாரு. ராபா ஷண்டல மௌட்டரியான்னு வார்த்தையை போட்டு நான் ஒரே சிரிப்பு. வெட்டன்னு சொன்னோடனே நான் என்ன செய்வேன், என்ன இல்லாம சிரிச்சிட்டு எடுத்து விடுறார் ஆவி.
அண்ணா அப்பாடா அண்ணா எனக்கு ஒரு உயிரே வந்ததண்ணான்னு. என்ன எப்படி அண்ணா உயிரே வந்துச்சு தண்ணா. இது எங்கேருந்து வந்தது? உன்னிடத்திலிருந்து புறப்படும். சூப்பர். ஜீவ ஊற்று உன்னிடத்திலிருந்து புறப்படும். ஹalleluya. or you have the fountain of life. உனக்கு ஜீவ ஊற்று இருக்கா? வார்த்தை உள்ள இருந்தா ஜீவன். சபையில் யாரை பார்த்தாலும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லுங்க. என்ன சொல்லணும்? இன்னையிலிருந்து ஒரு கட்டளை சபைக்கு. என்னது? கர்த்தர் நல்லவர், நீங்க நல்லா இருப்பீங்க. முதல்ல என்ன சொல்லணும்? கர்த்தர் நல்லவர், நீ நல்லா இருப்பீங்க. அவனுக்கு இருக்கிற சந்தோஷம் நமக்கு இருக்கா பாருங்க. இப்படி கிடந்து ஜம்ப் பண்ணணுங்க சர்ச்சில். ஆமாங்க, அப்படிதான் இருக்கணுங்க. பாருங்க, ஒருவன் சிறு பிள்ளை போல ஆகலைன்னா பரலோக ராஜ்யத்துக்கு வெளியில் இருந்துட்டு எப்படி கோயிலுக்கு முன்ன நிற்கிறது, ஆளு கூட்டத்தில் நிற்கிறது எதுக்கு நினைக்கிறீங்க? அவனை மாதிரி நான் இல்லை. சர்ச்சுக்கு வந்துட்டு நீ நல்லா இல்லைன்னு வச்சுக்கோயா, வெளியில் நின்று பிரதர் சிஸ்டர் அப்படி சொன்னாலே நான் சொல்லட்டா? சுனிதா சிஸ்டர், உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா நான் ஆவிக்குள்ளே இருந்தால் உங்களுக்கு தெரியும். நான் ஆவிக்குள்ளே இருந்தால் உங்கள்கிட்ட நான் பேசும்போதே அதுக்கு பதில் உங்கள்கிட்ட கேட்காமலே கற்றுக் கொடுப்பார். பின்னடத்துக்கு வீணா நான் பேசுன்றேன். அவள் சொல்லணும், சைடு வாக்கில் கொஞ்சம் சொல்லணும். அதை இவளை அடுத்து என்னைக்காவது இவள் மாட்டம்ப பிடிச்சி இவளை லாக் பண்ணக்கு அந்த உண்டியில் கொஞ்சம் போட்டு வச்சுருப்பான். சொல்லு, ஒன்றுமே கேட்க போகாத. if you are in spirit, everything in spirit. நீ மாம்சத்தில் ஒருவனை அறிந்து கொள்ள மாட்டாய். You are knowing in your spirit. Hallelujah. Hallelujah. எல்லாரும் அப்படி இருக்குன்னு நான் ஆசைப்படுறேன் சிஸ்டர் பிரதர். அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப் சாப எப்படி வரும் தெரியுமா? அப்பா எனக்கு அந்த கெத்தே வேறங்க. அப்படி ஒரு சர்ச் எனக்கு வேணும். I wanted to replace that. Hallelujah. சும்மா எப்படி நல்லா இருக்கணும். ஒரு ஆள் கொஞ்சம் ஷர்ட்டை ஆன் பண்ணாமல் வந்தா அந்த ஆளை பார்த்தா இப்போ இல்லையா, சட்டை ஆன் பண்ணின்னு சொல்ல மாட்டாங்க. அந்த ஆள் சரியில்லை, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கார். உலகம் எப்படி தானே சொல்லுங்க. நீ அப்படி தான் சொன்னான்னா இப்போ நான் வந்து பார்த்துக்கலுங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்டு மாற்று உடையில் வந்திருக்கிறேன். இவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை போல இருக்குடா. ஹல்லேலூயா. இதை கொஞ்ச நாளாகவே எடுத்து போட்டிருந்தேன். இதை போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல. ஆண்டவரே இன்னைக்கு போடலாமா? போடு. ஹல்லேலூயா. போட்டு வந்தேன். ஃப்ரீயாக தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் சூடாக இருக்குது. ஹல்லேலூயா. ஆவியில் அறியணும். ஹல்லேலூயா. போன வாரம் செல்வம் பிரதருக்கு நான் ஃபோன் அடித்தேன். நான் ஃபோனே அடிக்கலை, திடீர்னு அடித்தேன். கேட்டு அடிக்க சொன்னேன். என்னத்துக்கு அடித்தேன்னு கேளுங்க அவர்கிட்ட போய். உண்டியெல்லாம் போட்டு வைக்கலாமே என்னன்னு சொல்லுவார். சொல்லுங்க பிரதர். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்கிட்ட என்ன சொன்னாரோ அதை நான் சொன்னேன். அது ரைட்டா ரைட்லியான்னு அவர்கிட்ட கேளுங்க. அது மட்டும் கேட்டால் போதும். ஹல்லேலூயா. எங்களை அப்படி கேட்டு பழக்கம் இல்லை. முழு கதையை அறியணும். எப்படி
நான் சொல்கிறேன், உங்கள் ஆர்வத்தை நான் பாராட்டுறேன். முழு கதை உங்களுக்கு கிட்டும். ஆனால் நீ முழு ஆவி வேணும், இல்லைன்னா நீயே செத்து விழுந்துருவே. ஒவ்வொரு ஆளுக்கு இப்போ ராஜேஷுக்கு ரகசியத்தை கேட்டால் அவன் அப்படி தான் இருப்பான். ஆனால் அவன் ரகசியத்தை கேட்டால் நீ வெடிச்சு செதறிடுவேன். ஹல்லேலூயா. ஆமாம், ஒருவரையும் மாம்சத்தின்படி நீங்கள் சுமக்க இயலாது. ஆவியின்படி முழு உலகத்தை நீங்கள் சுதந்திரிப்பீங்க, முழு உலகத்தை காப்பாற்றிடுவீங்க. ஹல்லேலூயா. ராபௌஷன்டலா அழகாக ஒரு லேடி, அந்த பிரியா அப்ரஹாம் நினைக்கிறேன், அவங்க அழகாக பேசுகிறேன். Jesus is unlimited. Holy Spirit is unlimited. We have an unlimited God. எத்தனை பேர் புரிஞ்சு? இப்போ தமிழில் சொல்கிறேன். இயேசு ஒரு குறிப்பிட்ட பேருக்கு தான் ஊழியம் செய்ய முடிஞ்சது. பரிசுத்த ஆவியானவர், அவர் சொன்னார்ல, நான் போகாவிடில் உங்களுக்கு ஒரு தேற்றவாளர் கொடுக்க மாட்டார். அப்போ இயேசு போனதுக்கு அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டாரு. இப்போ உலகம் முழுவதும் ஊழியம் பண்றார். ஒரே நேரத்தில் எத்தனை செய்தி நடக்குது, எத்தனை சர்ச் சர்வீஸ் நடக்குது இல்லையா? அந்த சண்டேல அவ்வளோ சர்வீஸ்ல ஆவியானவர் நடத்துறாருங்க. ஹல்லேலூயா. இப்போ நானும் முழு ஆவியில இருந்தேன்னு வச்சுக்கோ, 10 சபைக்கு ஒரே நேரம் போலாம். ஹல்லேலூயா. பாட்டு தொடங்குனது மாதிரி இருக்கும். ஹல்லேலூயா. அங்க தஞ்சாவூர்ல அடுத்த சர்வீஸ் அப்ரஹாம்ல ஹேரோ. ஹல்லேலூயா. இது I am not telling this, not joke. இது முடியும், இது செய்ய முடியும். உன் ஃபிகர் இங்கே இருக்கும், உன் ஃபிகர் தஞ்சாவூர்ல இருக்கும், உன் ஃபிகர் ஒரே டைம்ல சென்னையில இருக்கும். சைமல்டேனியஸா அப்படி கரெக்டா உனக்குள்ள உன் பாடி அங்கங்கே வச்சு ஆவியான ஒரு பிரசன்ட் ஆகிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. ஆமாம், இப்படிப்பட்ட ஆச்சரியமான அதிசயங்கள்லாம் நடந்தது நான் இப்போ பார்த்துருக்கேன் பாருங்கள். அப்படி திருப்பிக் கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 3 2 கொரிந்தியர் 3 6. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவராக்கினார். ரைட், வெயிட் பாருங்க. இங்கே எதை மென்ஷன் பண்ணி சொல்லுதுன்னா, இப்போ சில கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னா சில வார்த்தையிலேயே செத்துருவாங்க. பார்த்துருக்கீங்களா? வசனத்தை பிடிச்சி செத்துருவாங்க. பார்த்துருக்கீங்களா? வசனத்தை மட்டும் பிடிச்சி அழிஞ்ச கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. அது சொன்னது யாருக்கோவா இருக்கும்? இவன் பள்ளி இருக்குல்ல. நீ அவிசுவாசப்படும்படி உனக்கு வேதத்திலேயே எல்லா சாக்கடையும் இங்கே தான் இருக்குது. என்னது? இந்த பைபிள் புஸ்தகத்தில் எல்லாம் இருக்குதுங்க. எல்லாமே இருக்கிற ஒரே புஸ்தகம் வேதம் தான். அதனால தான் வார்த்தை கொல்லும், ஆவியோ உயிர்ப்பிக்கும். நீ ஆவியின்படி நீ வேதத்தை படிக்கலன்னு வச்சுக்கோ, நீ செத்துருவ, ஒட்டஞ்சு போயிருவ. நிறைய பேர் ஆவி இல்லாத படிக்கிறாங்க. அதனால தான் சர்ச்சைக்குரியவர்களாக இருக்கிறார்கள், குதிர்க்கம் பேசுகிறார்கள், புரளி பேசுகிறார்கள். கிறிஸ்தவர்களோ பாருங்க, ஆவியில் இருக்கிறவனை விட சிலவன் எல்லாம் பைபிளை பயங்கரமாக படிச்சிருப்பான் பாருங்க. பிஹெச்டி எல்லாம் முடிச்சிருப்பான், பிஹெச்டி முடிச்சிருப்பான், பின்வாங்கி போயிடுவான். ஏன்? ஆவி இல்லை. ஆவி இல்லை. ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை அறிகிறார், மாம்சத்துக்குரியவன் மாம்சத்துக்குரியவைகளை அறிகிறார். நீங்களும் நானும் ஆவிக்குரியவர்கள். ஆவிக்குரிய போராயுத வர்க்கத்தை தரித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஏசாயா 41 10. நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், திகையாத, நானே உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. இப்போ இது எப்படி வேலை செய்யும்? பயப்படாது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எப்படி இருக்காரு ஆண்டவர்? உங்க கூட இருக்கிறாரா? ஆவியாக இருக்கிறார் 24 hours. திகையாதே, நான் உன் தேவன். பண பிரச்சனையா? கொஞ்ச நேரத்தில் பணமே அவன் கடவுளாக மாறி நிற்கும். முடிஞ்சா என்ன தேடி பாடுறா, முடிஞ்சா என்ன பிடிச்சு பாடுறான்னு சொல்லும் பணம்.
அது உன் தேவன் கிடையாது. வியாதி உன் சரீரத்தில் இருக்கிற ஜீவனை இழுத்து கொண்டு போயிடுவோம் பார்த்துக்க, இப்போவே ஓடிடுவோம் பார்த்துக்கான்னு சொல்லும் வியாதி. அல்லது வியாதியின் பயம் ஒன்று அப்படி சொல்லும். அப்போ உள்ளன்னு சொல்கிறார், நான் தாண்டா உன் தேவன். வியாதி இல்லை, வியாதியின் அச்சுறுத்தல் அல்ல தேவன், நானே தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். இப்போ புரிஞ்சுதா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. அப்படியே 40 வாங்க 40 நான் படிக்கிறேன் பாருங்க. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலனை கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிறாரு, பெருக பண்ணுவாராம். அல்லேலூயா. அன்லிமிட்டட் காட் பெருக பண்ணுவார். நான் சிலருக்கு சொல்லியிருக்கிறேன், நீங்கள் ஒரு இடத்துல வீக்காக இருக்கிறீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் நீங்கள் வீக்காக இருக்கிறீங்க, பலவீனமாக இருக்கிறீங்க, ரொம்ப பலவீனமாக இருக்கிறீங்க, உங்களை பார்த்தாலே அதை வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. சிலவங்க பார்த்துக்கிங்களா, இழுப்பு வியாதியை சுமந்துட்டுருவாங்க. பார்த்துருக்கீங்களா? இழுப்பு, அந்த இழுத்துல தெரியல சின்ன வயசுல அந்த கிழவிக்கு எப்படி சொல்லுவாங்க? சின்ன வயசுல. அப்போ சின்ன வயசுல கிழவின்னு அர்த்தம். சின்ன வயசுல அந்த இழுத்தங்கிழவி சொல்லுவாங்க, நம்ம ஊரில் பார்த்துருக்கீங்க, இழுத்தங்கிழவி. அப்படி நீ இருந்தால் கூட கர்த்தர் ஒன்றை பலப்படுத்தக்கூடும் என்றால் உன் அடையாளத்தை மொத்தமாக மாற்றி உன் பலவீனத்தில் அவர் பலனை பூரணமாக விளங்க செய்வார். சத்துவம் இல்லாத அந்த பகுதி, குறிப்பிட்ட பகுதிக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவார். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நீ போய் ஒரு 100 பேருடைய இழுப்பு வியாதியை பிடுங்கி எறிஞ்சிருவ. யூ ஹேவ் அனாயிண்டட் ஃபார் தி ஸ்பெஷல். நீ அந்த வியாதிக்கு ஸ்பெஷல், அந்த பிரச்சனைக்கு நீ ஸ்பெஷல். நீ எதுல விழுந்து கிடக்குறியோ, நீ எதுல போட்டு உன்னை அவமானப்படுத்துறாங்களோ, எதுல உன்னை அசிங்கப்படுத்துறதுக்கு ஏதுவோ இருக்குதோ, அதுல உன் பலன்லடா அப்பம் பலன் வந்து இறங்கிச்சுன்னு வைய, நீ அது அடையாளமே மாறிடும். ஹல்லேலூயா. பிச்சை எடுக்கிற நிலைமையில் இருக்கிற ஒன்னை தான் கர்த்தர் அநேகருக்கு போஷிக்கும் மாதிரி வைப்பார். ஹல்லேலூயா. அதுதாங்க தேவனுடைய ஸ்பெஷல். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துன்னா சும்மா கிடையாது, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. சத்துவ நெக்ஸ்ட் வசனம் போடுங்க. இளைஞர் என்ன செய்வாங்களா? இளைஞர்கள் ஐயோ ஆவுன்னா எனக்கு தெரியல, நான் கொஞ்ச நேரம் நடந்தாலே டயர்டாக இருக்கு. யார் சொல்லுவா? எத்தனை வயசு ஆளை பார்த்து? 120 வயசு ஆளை பார்த்து இளைஞன் சொல்லுவான், என்னால் முடியலங்க ஏய் அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருக்கும் இளைஞனுக்கு? நல்லா இருக்குமாங்க? நல்லா இருக்குமா? இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி. அடுத்து பாருங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல, அது சின்னவனா இருக்கலாம், பெரியவனா இருக்கலாம், வாலிபனா இருக்கலாம், யாராவனா இருக்கலாம், கழுகுகளைப் போல சட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார், நடந்தாலும் சோர்ந்து போகாதிருப்பார்கள். ஹல்லேலூயா. இதுதான் ஆவிக்குரியவன். ஆவிக்குரியவனால தான் எல்லாம் செய்ய முடியும். சும்மா மாம்சத்தில் இருந்து ஒன்றுமே செய்ய முடியாது சிஸ்டர். மாம்சம் கொஞ்ச நேரம் தான் பலனாக இருக்கும், ஆனால் ஆவி உற்சாகம் உள்ளது. ஸோ பவர். இந்த உலகத்தை ஆளுகிற ஆவி தான் நமக்குள்ளே வந்திருக்கு. உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவி எத்தனை விட்ட பரிசுத்த ஆவி இருக்குது? உள்ளதா? கரெக்டாக கையை நிமித்து காட்டுங்க. லைட்டாக எழும்புங்க. அவங்க மட்டும் எழும்புனா போதும், மற்றவங்க இருங்க, ஒன்றும் இல்லை, உங்களை நான் டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். இன்றைக்கி நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா, இந்த மிச்ச நச்சம் இருக்கிறாங்கல்ல பாவப்பட்ட ஆள், இவங்களுக்கு தலையில் கையை வச்சு என்னென்ன பிரச்சனைன்னு கேட்டு எல்லாருக்கும் என்ன செய்ய போகிறீங்க? சர்ச்சு முடிப்பேன், ஆராதனை முடிச்சுட்டு எல்லாருக்கும் ஜெபிக்க போகிறீங்க.
ஜெபிக்க போறீங்களா இல்லையா? ஒருவேளை அவங்க சொல்கிற பிரச்சனை உங்களுக்கு கூட இருக்கலாம். உங்களை நான் பழி வாங்கலை, நம்புகிறேன். உங்கள் விசுவாசத்தை நான் பாராட்டுகிறேன். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் அறிகிறான். இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், உங்களை என்கரேஜ் பண்ணுறேன் கேளுங்க. இப்போ நீங்கள் ஆவிக்குரியன்னு சொல்லுங்க. என்ன? பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கீங்க. பரிசுத்த ஆவி யார்? பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், அவர்களுடைய ஆவிதான் பரிசுத்த ஆவி. அது ஒரு மாம்சமாக நம்மளிடத்தில் செயல்பட முடியாததுனால ஆவினாலே நம்மளோட இணைந்து செயல்படுறதுக்கு ஆவி என்கிற பரிணாமத்தை பெற்றிருக்கிறது. பிதா ஆவி என்கிற பரிணாமத்தை, ஆவி என்கிற அந்த என்ன சொல்கிறது, நான் ஒரு டைட்டில் எடுத்தேன். ஆவி அது பிதா, குமாரன், பரிசுத்தாவி. பரிசுத்தாவிங்கிறது ஒரு நபர். எப்படி? பரிசுத்தாவிங்கிறது ஒரு நபர், திரியேக தெய்வத்தில் ஒரு நபர். அதுதான் பிதா, குமாரன் எல்லாம். ஆனால் பரிசுத்தாவிங்கிறது ஒரு நபர். இப்போ அந்த நபர் வந்து எல்லாருக்குள்ளே இருந்து செயலாற்ற முடியும். அந்த நபர் யாருன்னா இந்த உலகத்தை உருவாக்கினவர். இங்கே இருக்கிற எல்லாத்தையும் அழிந்து போனதை கூட உருவாக்க வல்லவர். இனி உருவாக்கணும்னா அது இவர் லினிஷ் சொன்னாது. கர்த்தாவின் இடத்துல ஒன்று கேட்டால், நீ கேட்டால் கர்த்தாவு கொடுக்கும், இல்லைங்கில் ஒண்டாக்கி தரும். எப்படி எப்படி? ஒண்டாக்கி தரும். அவர் அழகாக சொல்லுவார், ஒண்டாக்கி தரும். ஹல்லேலூயா. നിനക്ക് ഉണ്ടാക്കി തരാൻ വല്ല ദേവനാണ് പരിശുദ്ധാവിയാനവർ. இன்விசிபிள் வேர்ல்ட், காணாத உலகத்தில் இருக்கிற காண வேண்டிய சகல ஆசீர்வாதத்தையும் உனக்குள்ள கொண்டு வந்து சேர்த்துட்டாரு. இப்ப நீ வானா வரும், போனா போகும், சுகம் உண்டாகுனா உண்டாகும். அந்த சுகம் எந்த கேன்சர் வியாதியா இருந்தாலும் அதுக்கும் பொருந்தும். சுகம் உண்டாக கடவுதுன்னா அந்த உடன்படிக்கை அங்கே வந்து வேலை செய்யும். ஹல்லேலூயா. இன்னைக்கு யாரும் என்ன சந்திக்க வேண்டாம். யாரு குறிப்பா? கீழே இருக்கிறவங்களையும் சேர்த்தான். யாருமே என்ன சந்திக்க வேண்டாம். நீங்கள் எல்லாம் நின்று, குறிப்பாக அந்த முதல்ல போகிறாங்க இல்லையா, அவங்க இன்னைக்கு கடைசியில் போகணும். புரியுதா? அந்த ஆர்வம் இருக்கு இல்லையா, முன்னேறணுன்ற ஆர்வம் தானே. அவங்களுக்கு கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா என்ன செய்வோம், ப்ரமோஷன் பண்ணலாம். ஸோ இவங்க எல்லாம் நீங்கள் யாருக்கெல்லாம் ஜெபிக்கணும் என்னென்னத்துக்குன்னு கேட்டு கேட்டு ஜெபிங்க. ஐயோ ஆண்டனி பிரதருக்கு அனுஷியா ஜெபிச்சாச்சே, இனி நான் ஜெபிக்கக்கூடாது. இல்லை, எனக்கு ஒரு மாதிரி கிறுகிறுன்னு இருக்குது, அவருக்கு இங்கே ஏதோ கொடுக்கணும்னு தோணுதுன்னா அதை நீ கொடுக்காம போகப்படாது. ஹல்லேலூயா. இப்போ நிற்கிற கணக்குப்படி, கீழே உட்காந்துருக்கிற கணக்குப்படி பார்த்தா ஒரு 5% இருக்கிறீங்க. எத்தனை பர்சன்ட்? 10% வைங்க. 10% இருக்கீங்க, 90% எழுப்பி நிற்கிறீங்க. அப்போது ஒரு ஆளுக்கு 9 பேர் ஜெபிக்கணும். எப்படி? ஒரு ஆளுக்கு 9%. 9% எப்படின்னா ஒரு ஆளுக்கு ஒரு 4 பேராச்சும் ஜெபிக்கணும். இல்லைன்னா சேர்ந்து நின்று ஜெபிங்க. நீங்கள் ஆவி மனுஷன், உள்ளான மனுஷனுக்குள்ள வல்லமையாக பலப்பட்டிருக்கிறீங்க. அந்த பலன் எப்போ தெரியும்னா நீங்கள் ஊழியம் செய்யும்போது. நான் முதல்ல சொன்னேன், நீங்கள் பெற்றிருக்கிற சத்தியம் இல்லை மேட்ரு, அந்த சத்தியம் கிரிய செய்யணும். ஊழியமாக வேலை செய்யலைன்னா அங்கே அது 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 தேவனுடைய நாம மகிமைப்படாது. ஹல்லேலூயா. நீ எவ்வளோ பெரிய வெளிப்பாடை பெற்றாலும் கீழே போய் ஒருத்தனுக்கு ஜோம் பண்ணுறியா, ஊழியம் பண்ணுறியா, அவன் காலை கழுவி விடுறியா, அவன் தேவையில் சந்திக்கிறியா, தேர் இஸ் காட்ஸ். அதுதான் வந்து கர்த்தருக்கு பிரியமானது. அதான் க்ளோரி. ஹல்லேலூயா.